பிரைஸ் லார்ட். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. இந்த சண்டே ஆராதனை உங்கள் பார்ப்பது மிக சந்தோஷமா இருக்கிறது. ஸோ நம்ம ஆராதனை போற முன்பாக சில நேரம் நம்ம இருதயத்தை ஆயத்தப்படுத்துவோமாக. கண்கள் மூடி கண்கள் மூடி நம்ம சில நேரம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. நீரே மாற்றும் இயேசுவே. ஒப்பு கொடுப்போமாக. இயேசுவே நீரே மாற்றும் இயேசுவே. சிறந்தவர், அற்புதமானவர், அதிசயமானவர். ஆளுகை செய்யும் மத்தியிலே ராஜா நாள்தோறும் இயேசுவின் நாமத்தினாலே தொடும். இயேசுவின் நாமத்தினாலே பெரிய காரியங்கள் நடப்பதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஆளுகை செய்யும் இயேசுவே. உயர்த்துகிறோம் ராஜா, உயர்த்துகிறோம் ராஜா. பிரசனம் ராஜா. தேவனே இருக்கிற வீட்டிலே ராஜா ஆளுகை செய்யும் ராஜா. குடும்பத்திலே ஆளுகை செய்யும் இயேசுவே. பிரசனால மூடிக்கொள்ளும் இயேசுவே. கரத்திலே ஒப்பு கொடுக்கும் ராஜா. நீரே முற்றிலும் தேவனே பொறுப்புகளும் வழி நடத்துமா ஜெபிக்கிறேன் ராஜா. பெரியவர், நீ பெரியவர் இயேசுவே. உயர்த்துகிறோம் இயேசுவே. hallelujah. Feel the presence of the Holy Ghost. Hallelujah. உயர்த்துகிறோம் இயேசுவே. இயேசுவே முற்றிலும் கருத்தில் ஒப்புக்கிறோம் ராஜா. பரிசுத்தராகிறீர் ராஜா. இந்த நேரத்தில் ராஜா பரிசுத்தரே நுழைய போகிறோம் ராஜா. தேவனே ஒரு பாடுகள் ராஜா, ஒரு பாட்டும் ராஜா. தேவனே இதயத்தை ராஜா தொடுமா ஜெபிக்கிறேன் ராஜா. தேவனே முற்றிலும் கருத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. பிரசனம் ராஜா இடம் முழுவதும் இருப்பதாக ராஜா. உமக்கே நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு உற்சாகமா இருக்கீங்க. தேவன் மகிமை உண்டவர். ஹல்லேலூயா. உற்சாகத்தோடு கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. Yes Lord. செய்த நன்மையை கொண்டாடுவோம். இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். நன்றி சொல்வோம். கொண்டாடுவோம். நன்றி சொல்வோம். உற்சாகத்தோடு கைகள் தட்டி தேவன் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. கோர பயங்கரங்கள். ஹல்லேலூயா. புயல்கள் நடுவில்
கரம் கொண்டு காத்தீரையா. சொன்னதை செய்து முடிக்கும் வரை உம்மை மறவேன் என்றேனையா. கோர பயங்கர உயர்கள் நடுவே நேச கரம் கொண்டு காத்தீரையா. சொன்னதை செய்து முடிக்கும் வரையும் உம்மை மறவேன் என்றே. உம் கிருபை விலகாதது, வாக்கு மாறாதது. உம் கிருபை விலகாதது, வாக்கு மாறாதது. கொண்டாடுவோம் இயேசு ராஜாவை கொண்டாடுவோம், செய்த நன்மையை சொல்வோமாக. இயேசு ராஜாவை கொண்டாடுவோம், நன்றி சொல்வோம், கொண்டாடுவோம், நன்றி சொல்வோம். ஓ ஹalleluya. உயர்த்துமா, ஜீவனுள்ள தேவன் மத்தியிலே இருக்கிறார். ஓ ஆதி அன்பை, ஓ எஸ் லார்ட். ஆதி அன்பை பொறுக்கும் மறந்து தூரமாக சென்றேனையா. தேடி வந்து வாக்குக தந்து மறுபடி வாழ செய்தீரையா. ஆதி அன்பை பொறுக்கும் மறந்து தூரமாக சென்றேனையா. தேடி வந்து வாக்குக தந்து மறுபடி வாழ செய்தீரையா. கிருபை, ஓ எஸ் லார்ட். வாக்கு மாறாதது, நீ வாக்கு மாறாத தேவன். கிருபை விலகாதது, வாக்கு மாறாதது. கொண்டாடுவோம் இயேசு ராஜாவே, சொல்வோமாக. கொண்டாடுவோம் ஓ எஸ் லார்ட். இயேசு ராஜாவை கொண்டாடுவோம், நன்றி சொல்வோம், கொண்டாடுவோம், நன்றி சொல்வோம். ஹalleluya. உயர்த்துமா, ஜீவன் தேவன். ஓ ஹalleluya. கோர பயங்கர எஸ் லார்ட். கோர பயங்கர புயல்கள் நடுவே நேசக்கரம் கொண்டு காத்தீரையா. ஓ சொன்னது செய்து முடிக்கும் வருவை. எஸ் லார்ட். கோர பயங்கர புயல்கள் நடுவே நேசக்கரம் கொண்டு காத்தீரையா. சொன்னதை செய்து முடிக்கும் வரையில் உம்மை மறவேன் என்றேன். உம் கிருபை உம் கிருபை விலகாதது, வாக்கு மாறாதது. உம் கிருபை விலகாதது, சொல்வோமாக. வாக்கு மாறாதது. கொண்டாடுவோம் இயேசு ராஜாவை, கொண்டாடுவோம், செய்த நன்மையை. கொண்டாடுவோம் இயேசு ராஜாவை, கொண்டாடுவோம், நன்றி சொல்வோம், கொண்டாடுவோம். கொண்டாடுவோம் இயேசு ராஜாவே. மகிழ்ச்சியோடே அவசரத்திலே, ஆனந்த சத்தத்தோடு ஆராதனை. மகிழ்ச்சியோடே அவசரத்திலே, ஆனந்த சத்தத்தோடு ஆராதனை. கரங்களை உயர்த்தி கம்பீரமாய் துதித்திடுவோம். நாங்கள் கரங்களை உயர்த்தி குரல்களை எழுப்பி கம்பீரமாய் துதித்திடுவோம். கொண்டாடுவோம் இயேசு ராஜாவை, கொண்டாடுவோம், செய்த நன்மையை. கொண்டாடுவோம் இயேசு ராஜாவை, கொண்டாடுவோம், நன்றி சொல்வோம், கொண்டாடுவோம், கடிச்சாக. நன்றி சொல்வோம். ஹalleluya. தேவனே மகிமைப்படுத்துவோமாக. கைகள் தட்டி, ஓ ஜீவனுள்ள தேவனே மகிமைப்படுத்துமா. ஓ ஹalleluya. பரிசுத்த தேவனே உம்மை ஆராதிக்கிறோம். உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. ஆமென். ஆமென். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் உள்ளவரை உம்மையை ஆராதிப்பேன். வாருங்கள் எல்லோரும் சேர்ந்து ஆராதிப்போம். மே
அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீ எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீ எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன்,
பாத்திரர் நீரே மகிமையுடையவர் உம்மை என்றும் ஆராதிப்பேன் Oh yes, Lord, we are to you, Raja. வல்ல தேவன் நீரே ஆண்டவரே. உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. எங்க ஆராதனை எல்லாத்தையும் உம்மை ஒருவரே செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீரே தூயர், நீரே தூயர், தூயர்
வல்லவர் ஆளுகிறார். Yes, Lord. Hallelujah. Yes, Lord. Hallelujah. சர்வ வல்லவர் ஆளுகிறார். உயர்த்துகிறோம் ராஜா. உம் பிரசன்னத்தினாலே கூடிக்கொள்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உயர்த்துகிறோம் ராஜா. நீர் பெரியவர் ராஜா, அதிசயமானவர் ராஜா, அற்புதமானவர் ராஜா. மத்தியிலே இருப்பதற்காக உமக்கே நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஓ ஆவியானவரே, ஓ வழி நடத்துவதற்காக உமக்கே நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஓ உமக்கே துதி, உமக்கே கனம். ஓ ஹalleluya. முற்றிலும் உம்மை கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஓ ஹalleluya. நீ வழி நடத்துமா ஜெபிக்கிறேன் ராஜா. ஓ தேவனே, ஓ ஹalleluya. பேசும்போது தாசன் உம் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஓ தேவனே, ஓ தேவன் ஒரு வார்த்தை ராஜா. ஓ தேவன் ஜீவனுள்ள வார்த்தையா இருக்கத்தக்க ராஜா. ஓ தேவனே, இருதயத்தை தேவனே ஆயத்தப்படுத்தி ராஜா. ஓ அவங்க தேவனே, தேவனே அவங்கள மனமாற ராஜா, உமக்காக ஜீவிக்க, உமக்காக வாழ, ஓ தேவனே தீர்மானம் எடுக்க ராஜா. உம் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஓ தேவனே உயர்த்துகிறோம் ராஜா, உயர்த்துகிறோம் ராஜா. ஓ முற்றிலும் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஷாலோம், உங்கள் யாவருக்கும் சமாதானம். ஸோ இவ்வளையில் பார்த்தீங்கன்னா மிஷன் மதத்தில் கடைசி வாரத்தில் நம்ம நிற்கிறோம். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா மலேசியாக்காக, நம்முடைய நாட்டுக்காக நம்ம ஜெபம் பண்ண இருக்கிறோங்க. வாருங்கள் யாவர் விலையில் எழுந்து நின்று மலேசியா நாட்டுக்காக முழு மனதோட ஜெபம் செய்வோம். இந்த ஜெபத்தை ஏறெடுக்க நம்ம மத்தியில் மிஸ்ஸஸ் சுசிலா குணசிங்கம். வாருங்கள் யாவரும் விலையில் கண்களை மூடி முழு மனதோட இதுக்கு இந்த ஜெபத்தை ஏறெடுப்போம். அப்பா பிதாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தகப்பனே, நீ நல்லவர், நீ பெரியவர் ஆண்டவரே. அப்பா இந்த அருமையான காலவேளையை தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ காஜா ஏப்தி சபையில் இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரருக்காக உங்களை வருகிறோம். விசேஷமாக எங்கள் ஊழியக்கார அவசியத்திற்காக உங்களை வருகிறோம் ஆண்டவரே. உன் கரம் அவங்களோடு இருந்து அவங்களை நடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா அவங்க மனைவி பிள்ளைகளை இயேசுவ நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. ராஜா ஒவ்வொரு ஊழியக்கார குடும்பத்தையும் ஆண்டவரே, அப்பா குடும்ப பொருளாதார தேவைகளையும் ஆவியார் தங்களை சந்தித்து வழி நடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே, அப்பா நீர் அவர்களை வல்லமையா எடுத்து பயன்படுத்துவதற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே நீ நல்லவர் ஆண்டவரே. அப்பா நீர் பெரியவர். இதோ ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியக்காரருக்கும் சுகத்தை அறிக்கை செய்கிறோம், சுகத்தை பேசுகிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் நடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ ஆத்மா ரட்சிப்புக்காக விட வருகிறோம் ஆண்டவரே. மத்தேயு 28:19-20 சொன்னது போல புறப்பட்டு போய் சகல
ஜாதிகளையும் சீஷராக்குங்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே அப்பா நாங்கள் சுவிசேஷம் சொல்லும்போது ஆண்டவரே அப்பா எங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்த ஆண்டவரே அப்பா சுவிசேஷம் சொல்ல எங்களுக்கு கிருபை தரும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தை ஆண்டவரே அவங்க ஆவி ஆத்துமால தங்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே நீ நல்லவர் ஆண்டவரே அப்பா இதோ ஒரு எழுப்புதல் ஆண்டவரே ஒரு எழுப்புதல் உண்டாக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே மலேசியா நாட்டுக்காக விட வருகிறோம் ஆண்டவரே அப்பா இந்த நாட்டை நீர் ஆசீர்வதிச்சதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா இந்த நாட்டில் கோவிட்னால ஆண்டவரை பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் நினைவு கூறும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரை நாங்கள் சுகத்தை அறிக்கை செய்கிறோம் சுகத்தை பேசுகிறோம் ஆண்டவரே அப்பா நீ நல்லவர் ஆண்டவரே இந்த நாட்டு தலைவருக்காக விட வருகிறோம் ஆண்டவரே உன் கரம் இந்த நாட்டு தலைவர்களை இருக்கும்படியாக செபிக்கிறோம் இந்த நாட்டை ஆண்டவரே அப்பா நடத்த ஆண்டவரே நாட்டு மக்களை அரவணைக்க ராஜா ஒவ்வொரு தலைவர்களுக்கும் ஆண்டவரே அப்பா சாலமோனுக்கு நல்ல ஞானத்தை புத்தியும் தந்திருக்கணும் ஒவ்வொரு தலைவருக்கும் நல்ல ஞானத்தை புத்தியும் தந்து கர்த்தர் நடத்த முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா அந்த நாட்டில் சமாதானத்தை நாங்கள் அறிக்கை செய்கிறோம் ஆண்டவரே அப்பா அந்த நாட்டு மக்கள் ஆண்டவரே இந்த நாட்டு மக்களை கர்த்தர் தாமே பொறுப்படுத்தி நடத்துவதற்காக நன்றி ஆண்டவரே உன் கர்த்தரை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே நீ பெரியவர் நீ நல்லவர் ஆண்டவர் சபை எழுப்புதற்காக வருகிறோம் ஆண்டவரே அப்பா இதுவும் ஆண்டவரே சபையில ஆண்டவரே அப்பா ஒரு சமாதானத்தை நாங்கள் அறிக்கை செய்கிறோம் ஆண்டவரே ஒரு மனம் ஆவியை பேசுகிறோம் ஆண்டவரே அப்பா நீ நல்லவர் ஆண்டவரே ராஜா இதோ ஆண்டவரே அப்பா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா சமாதானத்தை அறிக்கை செய்கிறோம் ஆண்டவரே ஆவியானவரே ரத்தம் ஆண்டவரே ஒவ்வொரு மேலும் ஆண்டவரே தெளிக்கப்படும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா எங்களுக்காக நீங்கள் சிந்தின ஒவ்வொரு சொல்ற ரத்தம் ஆண்டவரே அப்பா சமாதானத்தை தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே ஒரு மன ஆவியை தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே அப்பா அப்படியாக ஆண்டவரே அப்பா சபையை ரத்தத்தினால மூடி வழி நடத்துவதற்காக நன்றி ஆண்டவரே துதி கன மகிமை உமைக்கே ஆண்டவரே அப்பா பிதாவே இயேசுவ நாமத்தில் ஜெபங்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே ஆமென். Shalom, greetings to you from Cambodia. On behalf of the Cambodian churches and ministries, we would like to extend our heartfelt thanks to the family of Kajang UOG for your continuous support financially, both encouragement, prayer, support, friendships, and teams you have sent here unceasingly for these 14 years. And truly, your participation has impacted and influenced not only me, but many of the people here in Cambodia. I'm really grateful to God and to each one of you. I could not have done it without God and also without you. Just a brief report of what's happening here in Cambodia. Though we can't have services on Sunday, but we do meet together in small groups in houses where we continue the ministry and praise God. As a result of this, we have seen many lives being saved. In one of our outreach, the outreach that Kajang AUG is supporting, a family of 4 and also a youth got saved. And also in other outreaches, we also have seen a youth coming to know the Lord. Young AUG, the family of Kajang AUG, for your continuous support and your presence that has been with us all today. To God be the glory. My name is Rod. My family and I would like to say thanks for Kajang Assembly of God in Malaysia that always support our family and our church by money and prayer. Moreover, we thank Kajang that over the years sent mission team to help and encourage our church members here. God touched the heart of the people here to accept Him more and more. At the end, we thank you again for Kajang Assembly of God and God bless you all. Hi, Shalom everybody, it's good to be part of Mission Emphasis Month. God is really using our ministry here in Delhi and we are able to reach much more people and God is really moving us to the next level. I'm able to see God's hand, God's power and God's touch in our ministry. God is really blessing our ministry. We are able to meet and have fellowship with our believers each and every day and we are also able to connect with unbelievers and sharing the gospel and really God is raising up testimonies. We pray that God will bless them and transform them into His image. In this time I am so thankful for Kajang
Assembly of God and the members of Mission Department. Thank you so much for your prayers and your support. May God bless you abundantly, and I'm so grateful, and thank you so much for your continuous encouragement. I pray that God will bless you, and even in here we will be able to work together and establish God's kingdom here in India. Thank you so much for your prayers. Amen. Shalom Bapak Ibu, Saudara-saudari Jemaat GSJA EOG Kajang, Malaysia. Saya Pastor Solomon Sinaga dari Medan. Kami sangat bersyukur kepada Tuhan dan mengucapkan terima kasih yang sebanyak-banyaknya, sebesar-besarnya kepada Gereja EOG Kajang Malaysia yang telah mensupport kami dalam pelayanan ini di ladang misi melalui dana misi yang dikirimkan kepada kami. Semuanya itu memberkati dan memberikan kami semangat dan sukacita untuk melayani di ladang misi. Kami bersyukur kepada Tuhan karena seluruh jemaat yang ada di gereja EOG Kajang Malaysia mendukung atau memberikan dana misi kepada kami, dan apa yang sudah diberikan kepada kami semuanya itu adalah untuk memperluas pelayanan di Kota Medan. Dan terima kasih, semoga kita semua diberkati Tuhan, dan salam dari kami, semua sehat dan seluruh jemaat EOG Kajang Malaysia dalam keadaan sehat. Tuhan Yesus memberkati kita semua. Shalom, saya Pastor Krendo dari PCC Ngabang, Kalimantan Barat, Indonesia. Mengucapkan banyak terima kasih kepada Kajang EOG yang selalu mensupport saya, baik dalam finansial dan doa. Saya sangat bersyukur atas pertolongan yang diberikan kepada saya. Terima kasih, Tuhan memberkati. Salam dan salam sejahtera. Salam dari kita dari PCC Salim Sibu. Jadi kami bersyukur sama keluarga saya bersyukur menyampaikan penghargaan ini buat kepemimpinan senior pastor, pemeriksaan pada board, majelis gereja dan pemimpin gereja di gereja itu kita di Kajang EOG. Juga kami bersyukur atas sumbangan doa, sokongan doa maupun janjangan yang selama ini yang melicinkan, melancarkan pelayanan kita di sini. Jadi bersama kita doakan juga akan penuaian jiwa-jiwa yang saya percaya selepas pandemik ini banyak jiwa-jiwa yang akan kita tuai, dan masa yang sama juga pasti ada juga keperluan semasa yang kita perlukan. Kita berdoa agar Tuhan menyediakan apa yang kita perlukan. Kami sekeluarga mengucapkan ribuan terima kasih. Tuhan memberkati. Good morning to all the beloved pastors, board members, and every member of Kajang Assembly of God. I'm Anne, and I'd like to take this time to really thank you from my heart for all your faithful sowing and giving generously to us at the missions field. And we know that even in times of uncertainty like this, God is challenging us even to sow in the times of famine like Isaac, and he reaped 100-fold the same year. So I would like to really encourage all of us. This is a time not to hold back, but to continue to use our time, use our talents and resources, all that the Lord has blessed us to be a blessing. And so thank you. We all love you, and the Lord loves you so very much. And keep, and obeying God. Thank you very much. God bless. Hi church, greetings to you from Hong Kong. Oops, wait a second. Hi church, we want to say thank you for all the support and prayers, and for all these years. Thank you for your faithfulness and partnering with us in seeing that His kingdom continue to be established in where we are. We are in Taipo, and this is in the new territories of Hong Kong. And we began to see that how God is continually amazingly moving in our midst. But only last 2 weeks ago, we actually started our physical service once again. And there's not many are coming back, but at least we have like 50% of the church members start coming back, and some are still a little bit afraid of being in a crowded place. But anyway, our churches has been open, and right now we are continuing doing what God called us to do, to continue to build His kingdom in this place. And we thank you that each of you has played a great role in your support, that every support that you have sent us, it's all going into the ministry work here. So we want to say, continue to
stand with us. We know that as Hong Kong is going through another, I would say like a situation where we are really uncertain at this moment how it's going to look like with some new laws that will be introduced. So pray for us. So because we still feel like we are in the middle of all these things, but at the same time we are praying for God's will to be done. And God who called us, He is faithful. And thank you for standing together with us. So God bless you. We love you guys, and hope to see you someday soon. Bye bye. ஷாலோம். ஒரு சின்ன சாட்சி கொடுக்கலான்னு இருக்கேன். மிஷன் ஊழியத்தை பற்றி. மிஷன் ஊழியம் வந்து நாங்கள் போன வருஷம் வந்து தீர்மானம் எடுத்திருந்தோம், ஆண்டவருக்கு இவ்வளோ கொடுக்கணும், இந்த மிஷன் ஊழியத்துக்கு இவ்வளோ கொடுக்கணும் அப்படின்ட்டு. இப்போ இந்த MCO காலத்தில் வந்து சர்ச்சுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலையில் நம்ம இருந்தோம். அதனால நான் என்ன தீர்மானம் பண்ணணும்னா, ஆன்லைனில் வந்து கொடுக்க முயற்சி பண்ணோம். ஆன்லைனில் காசு பேங்கிங் பண்ணிட்டோம். ஸோ இந்த MCO காலத்தில் கூட ஆண்டவர் எங்களை ரொம்ப ஆசீர்வச்சிருந்தார். எந்த ஒரு குறையும் இல்லாமல் வழி நடத்தினார். அதனால வந்து நாங்கள் மிஷன் ஊழியத்துக்கும் கொடுக்க முடிஞ்சிச்சு. ஸோ இதுலேருந்து என்ன நான் கேட்குறேன்னா, எல்லாம் இந்த மாரி ஊழியத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அவ்வளோதான். நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ரொம்ப நாளாக என் மனசில் வந்து மிஷன் ட்ரிப் போகணுன்னு ஒரு ஆசை இருந்தது. வெளியே போய் ஊழியம் செய்யணுன்னு. அதை ஆண்டவர் போன வருடம் எனக்கு நிறைவேற்றி விட்டார். குறிப்பாக நியூ டெல்லி ரோஹிணி எங்கள் பட்டணத்தில் நம்ம மிஷன் ஊழியம் மூலியமாக ஒரு சபையை ஆரம்பித்திருக்கிறோம். அந்த கிளை சபைக்கு போகும் வேண்டி ஆண்டவர் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார். அதுக்காக பாஸ்டர் ரவிக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என் கூட சேர்ந்து சில சகோதர சகோதரிகள் வந்தாங்க. இந்த மிஷன் ஊழியமாக பல நன்மைகள் நான் கற்றுக்கொண்டேன். அங்கே போகும்போது சில காரியங்களை நான் பார்த்தேன். இந்த கிளை சபை ஆரம்பிக்கப்பட்ட இடத்துல போகும்போது அங்கே ரொம்ப ஏழ்மையான மக்கள் இருந்தாங்க, ஏழையான ஜனங்கள் இருந்தாங்க. அங்கே தான் வந்து பாஸ்டர் ஹெரிசன் சபையை ஆரம்பித்திருக்கிறார். நம்ம கொடுத்து உதவி இருக்கிற அந்த சபையில் தான் பாஸ்டர் ஹெரிசன் உதவி செய்கிறார். இந்த வாலிப நாட்களில் கூட பாஸ்டர் ஹெரிசன் சென்னை இருக்கிற குடும்பத்தை விட்டு நியூ டெல்லிக்கு வந்து இங்கே முழு மனதோட தியாகத்தோட இவங்களுக்கெல்லாம் இயேசு பற்றி போதிக்கணும்னு சொல்லிட்டு இங்கே வந்து உதவி செய்கிறாரு. நாங்களும் அங்கே போயிட்டு சண்டே ஸ்கூல் ஊழியம், பிறகு வாலிப பெண்கள், கைவிடப்பட்ட வாலிப பெண்கள், கஷ்டத்தில் இருந்த வாலிப பெண்கள் அங்கே வந்து ஹோம்ல இருந்தாங்க. அதையும் நாங்கள் வந்து விசிட் பண்ணுறோம். அங்கே நிறைய ஆத்துமாக்கள் சபையில் வந்தாங்க. அதுக்காக ஆண்டவரை நான் துதிக்கிறேன். இன்றைக்கு அந்த பாஸ்டருக்கு நம்ம உதவியாக இருக்கும், அந்த சபைக்கு நம்ம உதவியாக இருக்கும். எல்லாமே அங்கே போகாட்டியும் நாங்கள் போய் பார்த்ததில் நம்மளோட பணம் மிகவும் உதவியாக இருந்திருக்கிறது, மிகவும் தேவையாக இருந்திருக்கிறது. அவங்களோட சபையை கட்டவும், அவங்களோட ஊழியத்தை சந்திக்கவும் மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கிறது. கர்த்தர் தாமே அவர் மிஷன் ஊழியத்தை ஆசீர்வதிப்பாராக. காஜன் சர்ச்சை ஆசீர்வதிப்பாராக. கொடுத்த உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னுமாக அந்த மிஷன் தூது ஊழியத்தில் நாம் கொடுப்போம், போவோம், ஜெபிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை யாவரும் நான் வாழ்த்துகின்றேன். நாம் அருமையாக தேவனை துதித்து பாடி ஆராதித்தோம். இதனால் கூட நம்மத்திலே தேவ செய்தியை கொடுக்கும்படி விசேஷ போதகர் நம்மத்திலே பேச போகிறார். நமக்கு எல்லாரும் அறிமுகமான நல்ல பாடகர், நல்ல பாட்டு பாடுவார். அதே விட நல்ல செய்திகளை கொடுப்பார். ஆத்மா பாரம் உள்ளவர். குறிப்பாக இந்தியா தேசத்திலிருந்து மதுராந்தகம் என்ற பகுதியிலிருந்து நம்மத்திலே போதகர் இயேசுதாஸ் நம்மத்தில் இருக்கின்றார். அவர் நமக்கு ஒரு நல்ல அருமையான செய்தியை, குறிப்பாக இந்த மாதம் மிஷன் மாதமாக இருக்கிறபடியாய் மிஷனை குறித்து, ஆத்தும ஆதாயம் குறித்து, சபையை உருவாக்குறது குறித்து பாஸ்டர் இயேசுதாஸ்க்கு ரொம்ப அனுபவம் உண்டு. பல கிராமத்தில், பல இடத்தில் அவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பை குறித்து பல கிராமத்தில் சொல்லி அநேகரை கிறிஸ்துக்குள்ளே, தேவராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். இந்த அருமையான போதகர் நம் மத்தியில் இருப்பது குறித்து நான் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளில் கூட நாம் அனைவரும் தேவ செய்தியை கொடுக்கும்படி நம் மத்தியில் இருக்கிற போதகர் இயேசுதாஸை நாம் வரவேற்போமாக. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் நீண்ட நாட்களுக்கு பிறகு மலேசியா தேசத்தில் உள்ள காஜாங் திருச்சபையினரை சந்திக்க, இந்த வீடியோ மூலமாய் சந்திக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாஸ்டர் ரவி, அவருடைய குடும்பம் மற்றும் சபை விசுவாசிகள், சீனியர் பாஸ்டர், எல்டர்ஸ், லீடர்ஸ் ஆஃப் த சர்ச், I greet all of you in the name of our Lord and Savior Jesus Christ, who is the King of Kings and the Lord of Lords, and who is coming again
மீண்டுமாய் அதி சீக்கிரத்தில் வரக்கூடிய ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இந்த நாட்களிலே உங்களோடு இணைந்து ஆராதனை நேரடியாக செய்திருக்க அழைப்பு கொடுக்கப்பட்டு வந்திருக்க வேண்டும். ஆனால் இன்றைய சூழ்நிலை சரீரத்தில் வர முடியவில்லை. ஆனால் இப்பொழுது ஆவியில் பயணம் பண்ணுகிறோம். ஆகவே உங்கள் அனைவரையும் இந்த வீடியோ மூலமாய் சந்திக்க தேவன் கொடுத்த கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அடிக்கடி உங்களுக்காய் ஜெபிக்கிறோம். எங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்கள் என்பதை நான் அறிவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், ஆண்டவர். இந்த நாட்களில் நாம் எங்கிருந்தாலும் சரி, நாம் எங்கே இருந்தாலும் சரி, சரீரத்தில் ஒன்று சேர முடியாமல் இருக்கலாம். ஆனால் நம்முடைய ஆவியில நாம் எங்கிருந்தாலும் இணைந்து நாம் ஜெபிக்க முடியும், துதிக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஜெபித்து துதித்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அவரை ஆராதிக்க முடியும். இந்த உலகத்தில் நீங்களும் நான் உயிரோடு வாழ்வதே அவருக்காகத்தான். நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். என்றைக்கு ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுகிறானோ, என்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர் என்னுடைய எஜமான் என்ற நிலைக்கு வந்து விடுகிறானோ, அதன் பின்பு அவன் தன்னுடைய வாழ்க்கையை சிலுவையில் அறைந்து, அதாவது தனக்கு நோ என்று சொல்வதும் ஆண்டவருக்கு எஸ் என்று சொல்வதும் வாழ்க்கைக்குள் வந்து விடுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய சுயத்துக்கு, நம்முடைய விருப்பங்கள், நம்முடைய ஆசைகள், நம்முடைய எண்ணங்கள் எல்லாவற்றுக்கும் நோ. அதான் செல்ஃப் டினாயல். சுயத்தை வெறுத்து, தன்னைத்தான் வெறுத்து, தன் சிலுவை எடுத்து என்னை பின்பற்றாதவன் எனக்கு சீஷனா இருக்க முடியாது. என்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம் அன்று முதல் நமக்கு நோ சொல்லுகிறோம், அவருக்கு எஸ் சொல்லுகிறோம். பவுல் அதைத்தான் சொன்னார். நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ, ஒரு ஐட்னரியோட போயிட்டு இருந்தேன் தமஸ்குவுக்கு. ஆண்டவர் என்ன பிடிச்சாரு. என் ப்ரோக்ராம் எல்லாம் மாறி போச்சு. இப்போ என் லைஃப் ஸ்டைல மாறி போச்சு. எதற்காக என்னை பிடித்தாரோ, இப்ப அதை அடைவதற்கு, அதை செய்வதற்குத்தான் இரவு பகலாக ஒரு கடமையாக நினைக்கிறேன் சொல்லல, ஆசையாய் தொடர்கிறேன். ஒரு அலையில சொல்றீங்களா? ஹல்லேலூயா. அவருக்காக வாழ்வேன் என்கிற டிசிஷன், இட் மஸ்ட் பிகம் யுவர் டிசையர். அவருக்காக வாழ்வேன் என்பது தீர்மானம். அந்த தீர்மானம் எல்லாரும் எடுத்திருக்கிறோம். இன்றைக்கு ஞான ஸ்நானத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டோம் என்று பகிரங்கமாய் அறிக்கையிட்டோமோ, நம்முடைய தீர்மானத்தை வெளிப்படுத்தி இருக்கிறோம். I will live for Jesus. இயேசுவுக்காக வாழ்வேன். இனி வாழ்கிற வாழ்க்கை அவருக்காக. அந்த வாழ்க்கை கடமை என்ற நிலையில் அல்ல, கடமை என்ற நிலையில் அல்ல, அது ஆசையாக. அதுதான் என் விருப்பம். That's my passion. Great Commission is my passion. Great Commission is my passion. அவருடைய கமிஷன் தான் என் விஷன், என் மிஷன் அண்ட் பேஷன். அவர் என்ன சொன்னாரோ, இப்ப அவர் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவதுதான் என்னுடைய ஆத்ம வாஞ்சை. அதை பவுலிடத்தில் தான் கற்றுக்கொள்ளலாம். He was a different man. எல்லா ஊழியர்களுக்கும் பவுலுக்கும் வித்தியாசம். நீங்க எல்லா நிருபங்களை படிக்கும் போதும் பவுலின் நிருபங்களை படிச்சீங்கன்னா, பவுலுடைய வார்த்தைகளை படிச்சீங்கன்னா ஒரு அக்கினி உங்களுக்குள்ள எரிவது போல தெரியும். இந்த ஆராதனையில உங்களை என்னை ரட்சித்த ஆண்டவர் எவ்வளவு காலம் இந்த உலகத்தில் வாழும் தெரியவில்லை. இருக்கிற சூழ்நிலைகள், இந்த நாட்டில் நடக்கிற காரியங்கள் எல்லாம், உலகம் ஒரு முடிவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. நீண்ட காலமாய் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் ஒரு நிறைவுக்குள், முடிவுக்குள் நிறைவேறி கொண்டிருக்கின்றன. இனி காலம் செல்லாது. கொள்ளை நோய்கள் என்கிற வார்த்தையினுடைய விளக்கத்தை பார்க்கிறோம். எவராலும் கட்டுப்படுத்த முடியவில்லை. ஆனால் இந்த நாட்களில் சபையை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்துகிறார். சபையை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்துகிறார். The church is purified and sanctified. அவருடைய வருகைக்கு சபையை ஆயத்தப்படுத்துகிறார் என்று விசுவாசிக்கிறேன். இந்த நாட்களில் விசுவாசிகளின் ஜெபங்கள் கூடியிருக்கிறது. ஊழியர்களுடைய தேவனோடு இருக்கிற உறவு கூடியிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அன்பானவர்களே, கடந்த ஞாயிற்றுக்கிழமையோடு 120 நாட்களாகிறது எங்கள் இந்தியாவில் லாக்டவுன் ஆரம்பித்து. இன்றைக்கு 127வது நாள். 127வது நாள். ஆரம்பத்தில் ஒரு விதமான பயம், என்ன செய்ய போகிறோம்? இப்பொழுது இது பழகிவிட்டது. இந்த ஐசோலேஷன், லாக்டவுன், குவாரண்டைன் எல்லாம் பழகிவிட்டது. தேவனோடு இருக்கிற நிலையை கொண்டு வந்து விட்டது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தீமை என்று ஒன்று இல்லை. ஒரு அலையில சொல்லலாமா? தேவனிடத்தில் அன்புக்குறவர்களுக்கு சகலமும் முந்தின நாட்களை விட
ஊரடங்கு இருப்பதற்கு முந்தின நாட்களை விட இந்த நாட்களில் அதிகமாய் ஊழியம் செய்ய கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அதிகமாய் ஜெபிக்க உதவி செய்திருக்கிறார். அதிகமாய் வேதம் வாசிக்க உதவி செய்திருக்கிறார். அதிக மணி நேரம் ஆண்டவருக்கு கொடுக்க உதவி செய்திருக்கிறார். நன்மைதானே? விசுவாசிகள் குடும்ப ஜபங்கள் இல்லாத வீடுகளில் குடும்ப ஜபங்கள் வந்திருக்கின்றன. குடும்பமாய் கணவன் மனைவி பிள்ளைகள் ஆளுக்கு ஒரு திசையில் மிஷினரிகளை போல போனவர்கள் இப்ப வீட்டுக்குள்ள முடங்கி விட்டார்கள். காலையில ஜபம் நடக்கிறது, இரவு ஜபம் நடக்கிறது, குடும்ப ஜபம் நடக்கிறது. எங்கள் சபையில தினமும் 8 மணிக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் கால், 200 பேருக்கு மேல வராங்க டெய்லி. இதெல்லாம் ஆசீர்வாதங்கள், ஒரு பிராக்டிஸ், ஒரு பழக்கம். இட் ஹஸ் பிகம் அவர் கஷ்டம். கஷ்டமா இருந்ததெல்லாம் இப்ப வந்து கஷ்டமா மாறிட்டு, கஷ்டமா இருந்தது வழக்கமாய் மாறிவிட்டது. இன்னைக்கு ஜெபத்தை ஆண்டவர் வழக்கமாய் மாற்றி விட்டார். நன்மையான காரியங்கள் காத்திருக்கின்றன. நான் அடிக்கடி இந்த நாட்கள்ல சொன்ன ஒரு வார்த்தை, நோ லாக்டவுன் கேன் பிரேக் டவுன் இஃப் யூ கேன் kneel down. புரியுதா? நோ லாக்டவுன் கேன் பிரேக் டவுன் யூ இஃப் யூ கேன் kneel down. நாம் முழங்கால் போடுற ஆளா இருந்தோம்னா எந்த லாக்டவுனும் நம்மளை பிரேக் டவுன் ஆக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் முன்னேறி கொண்டு தான் இருப்போம். சபையில எப்பொழுதுமே சபை வளர்ச்சியை பார்க்கும் போதெல்லாம் நெருக்கத்தில் தான் ஒரு பெருக்கம் வந்தது. கைவெட்டி ஒரு அலையில சொல்றீங்களா? ஹல்லேலூயா. அந்த நெருக்கம் தான் அவர்களுக்கு பெருக்கமாய் மாறிற்று. எவ்வளவாய் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் ஒடுக்கப்பட்டார்களோ, நெருக்கப்பட்டார்களோ, அவ்வளவாய் பெருகினார்கள். எவ்வளவாய் நெருக்கப்பட்டார்களோ அவ்வளவாய் பெருகினார்கள். தேசம் அவர்களால் நிறைந்திருந்தது. இன்றைக்கும் ஆண்டவர் அப்படித்தான் இந்த நெருக்கத்தை நமக்கு பெருக்கமாய் மாற்றுவார். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்தால், அக்காலத்தில் இந்த சபைக்கு பயங்கரமான அரசாங்கத்திலிருந்து உபத்திரவம். இன்றைய சூழ்நிலை நாங்கள் இங்கே சந்திக்கிற சூழ்நிலை அன்றைக்கே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா வசனம் சொல்லுகிறது, நெருக்கம், உபத்திரவம், பிரச்சனை, போராட்டம், அரஸ்ட், ஜெயில், பலவிதமான உபத்திரவங்கள். விடிந்தால் தலையை எடுக்க போகிறோம் என்கிறார்கள், பேதுருவின் தலையை எடுப்பதற்கு. ஆனால் முந்தின நாள் ராத்திரி கர்த்தர் இறங்கி வந்தார். அந்த அதிகாரம் எப்படி முடிகிறது தெரியுமா? தேவ வசனம் வளர்ந்து பெருகிட்டு. ஒரு அலையில சொல்லலாமா? இன்றைக்கு இந்த நாட்கள் தேசத்தில் இந்தியாவில் கர்த்தர் செய்ய போகிறார், மலேசியாவில் செய்ய போகிறார், காஜாங்கில் செய்ய போகிறார். நம்முடைய கரங்களை உயர்த்தி ஒரு சுற்றி ஆண்டவரே, எங்கள் காஜாங்காய் ஜெபிக்கிறோம், எங்கள் மலேசியாவுக்கு ஜெபிக்கிறோம், எங்கள் கேஎலுக்காய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்களை ரட்சித்த தேவன் எதற்காய் எங்களை ரட்சித்தீரோ அந்த நோக்கத்தை நாங்கள் நிறைவேற்ற எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஒரு ஆத்தும பாரம் உள்ள வாழ்க்கை, ஒரு பாரம் ஆண்டவரே, உள்ளத்துல ஒரு பாரம், எங்கள் தேசத்தை குறித்த பாரம் எங்களுக்கு வரணும் ஆண்டவரே. உதவி செய்யுங்க, பலப்படுத்துங்க, இந்த நாமத்தை மகிமைப்படுத்துங்க. தொடர்ந்து நம்முடைய நாமம் இன்றைக்கு மகிமைப்படட்டும். வாழ்க்கையின் நோக்கத்தை நாங்கள் அறிந்து அதை செயல்படுத்த கிருபை தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை, ஒரு ஏ மேஜர், கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும். ஒரு பழைய பாடல் தெரிந்தால் சேர்ந்து பாடுங்கள். ஓ thank you Lord. உங்க பிரசன்னம் கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை, கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும். கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை, கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும். காலங்கள் தோறும் காவலில் உள்ளோம், காணட்டும் உம்மை களிப்போடு இன்னமும். காலாகாலமாக ஆண்டவரே காவலில் இருக்கிறவர்கள், பாவம் என்கிற சங்கிலியால் கட்டப்பட்டு காவலில் இருக்கிற ஜனங்கள் உம்மை காண வேண்டுமே. எங்களை அதற்காய்த்தான் ரட்சித்தீங்கப்பா. தேங்க்யூ லார்ட். காலங்கள் தோறும் காவலில் உள்ளோம், காணட்டும் உம்மை களிப்போடு இன்னமும். புருஷதின்
குரல் கொடுக்கட்டும். கும்பிடுவோரை குணமாக்கும் தேவன். கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை, கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும். இருண்டதோர் வாழ்வு இன்னமும் வாழ்வோம். இனியாவது உம் திருமுகம் காண நாதா உம் சிநேகம் பெருகட்டும் என்னில். என்னை காண்போர் உம்மை காணட்டும் ஆண்டவரே. என்ன பார்க்கிறோம் உங்களை பார்க்கட்டும். அதற்கு தான் எங்களை ரட்சித்தீங்க. அர்ப்பணிப்போட எல்லாம் எழுந்து நின்று தேவ சமூகத்தில் ப்ளீஸ் ஸ்டாண்ட் எல்லாரும். Thank you Lord. ஒரு அர்ப்பணிப்போட பாடலாமா? இருண்டதோர் வாழ்வு, இருண்டதோர் வாழ்வு இன்னமும் வாழ்வு, இனியாவதுவும் திருமுகம் காண. இருண்டதோர் வாழ்வு இன்னமும் வாழ்வு, இனியாவதுவும் திருமுகம் காண. நாதாவும் ஸ்நேகம் பெருகட்டும் என்னில், நாதாவும் ஸ்நேகம் பெருகட்டும் என்னில். என்னை காணுவோ உம்மை காணட்டும், என்னை காணுவோ. ரெண்டு கையை உயர்த்தி ஆண்டவரே என்னை காணுவோ உம்மை காணட்டும். ஏசப்பா என்ன பார்க்கிறவங்க உங்களை பார்க்கணும் ஆண்டவரே. people who see me let them see you. என்னை காண்கிறவர்கள் உம்மை காணட்டும். எங்க வாழ்க்கை உம்மை வெளிப்படுத்தட்டும் ஆண்டவரே. எங்க வாழ்க்கை உங்களை வெளிப்படுத்தட்டும். உம்மிடத்தில் ஒரு நற்சாட்சி பெறுகிற ஒரு வாழ்க்கை. என்னை காணுவோ உம்மை காணட்டும். பாடலாமா? கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை, கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாம் ரட்சிக்கப்பட்டதற்கு ஒரு காரணம் உண்டு. நாம் ரட்சிக்கப்பட்டது மற்றவர்களை ரட்சிப்புக்குள் நடத்த. நாம் சபைக்குள் வந்தது மற்றவர்களை சபைக்குள் கொண்டு வர. நாம் அபிஷேகிக்கப்பட்டது அவரை அறிவிக்க. அந்தகார இருளில் இருந்த நம்மை ஆச்சரியமான ஒளிக்கு ஆண்டவர் கொண்டு வந்தது. கைத்தட்டி துதித்துக் கொண்டு ஆராதித்துக் கொண்டிருக்க மட்டுமல்ல, அறிவிக்க. எதை அறிவிக்க? அவருடைய புண்ணியங்களை அறிவிக்க. 1 பேதுரு 2:9 அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு நம்மை கர்த்தர் கொண்டு வந்தது அவருடைய புண்ணியங்களை அறிவிக்க. அதுதான் நம்முடைய பாரமா இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய ஆசையா இருக்க வேண்டும். அந்த சுவிசேஷம், அந்த ஆத்தும ஆதாயம், அந்த பாரம் நமக்கு இருப்பதாக. Thank you Lord. அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தருகிறேன். ஒப்புக்கொண்டு பாடலாமா? அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தேன் ஆட்கொள்ளும் தேவா. ஆண்டவர் என்னை 13வது வயதில் ரட்சித்தார். என்னுடைய 16வது வயதில் ஊழியத்துக்கு அழைத்தார். ஊழிய அழைப்பை நான் கேட்டு, இந்த சத்தத்தை கேட்டு தான் ஊழியத்துக்கு வந்தேன். படிப்பதற்கு தான் சென்னைக்கு வந்தேன். அங்கே படிக்கிற நாட்களில் ஆண்டவர் 2வது வருட படிப்பில் ஆண்டவர் சொன்னார், I want you to be a shepherd. நீ ஒரு மேய்ப்பனாக வேண்டும். ஒரு 13 வயசுல ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தை பெற முடிகிறது. ஒரு 16 வயசுல தேவனுடைய அழைப்பை அறிய முடிகிறது. படிக்க வந்தேன். படிக்க வந்த இடத்துல ஆண்டவர் 2வது வருடத்துல என்னை ஜெபிக்க வைத்தார். The Bible taught me theology, but the Lord taught me neology, that is prayer. 4வது வருடத்துல இப்பொழுது நான் ஊழியம் செய்கிற மதுராந்தகத்துக்கு ஆண்டவர் அனுப்பினார். 38 ஆண்டுகள் முடிய போகிறது. தேவனுடைய சித்தத்தை அறிந்து வாழ்கிற வாழ்க்கை எவ்வளவு பெரிய பாக்கியமான வாழ்க்கை. என் வீட்டுக்கு நான் ஒரே பிள்ளை. என் வீட்டுக்கு ஒரே பிள்ளை. நான் எப்போ படிப்பேன், எப்போ முடிப்பேன், எப்போ குடும்பத்தை காப்பாற்றுவேன் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க.
ஆண்டவர் அந்த நேரத்தில் என் வேலைக்கு வா. பைத்தியம் பிடித்த தகப்பனாரை சுகமாக்கினேன். என் தகப்பனார் ஒரிசாவில் ரயில்வேல டிரைவராய் வேலை செய்யும் போது சூனியத்தினால் எங்கள் குடும்பம் அழிந்தது. ஆண்டவர் இயேசுவை நம்பினதுனால, ஒரு இந்து பிராமண குடும்பத்தில் பிறந்த எங்க அம்மா இயேசுவை ஏற்றுக்கொண்டதால மருந்துகள் மாத்திரைகள் கைவிட்ட போதும் என் தகப்பனாரை இயேசு சுகமாக்கினார். என் தகப்பனார் தாயாரை ரட்சித்தார். நன்றி கடனாக எனக்கு இயேசுதாசன் பேர் வைத்தார்கள். அதனால தான் ஆண்டவர் சொன்ன, மகனே பைத்தியம் பிடித்த தகப்பனாரை சுகமாக்கினேன், வா என் வேலைக்கு. I need you, come and serve me. எங்க அம்மா அப்பாவை சொல்றேன், நான் ஊழியத்துக்கு போக போறேன். நீ ஊழியத்துக்கு போன யார் எங்களை காப்பாற்றுவார்கள்? என் தாயார் போக வேண்டாம்னு சொல்லல, எங்க அப்பா போக வேண்டாம்னு சொன்னாரு. என்ன கஷ்டப்படணும், போக வேண்டாம். எங்க அம்மா சொன்னாங்க, நீ போயிட்டா யார் காப்பாற்றுவாங்க? நான் ஊழியத்துக்கு வருவது அவர்களுக்கு சந்தோஷமா இல்லை. அழ வைத்து விட்டு தான் வந்தேன். அதே நேரத்தில் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக வசனம் சொல்லுகிறது. என் தகப்பனாரை தாய்க்கும் கீழ்ப்படிந்து நான் அவளை கனப்படுத்தி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து ஒரு வேலை செய்திருந்தால், ஒருவேளை ஒரு சபைக்கு விசுவாசியாக இருந்து காணிக்கை கொடுத்து ஊழியத்தில் சபைக்கு உதவியாக இருந்திருப்பேன், அவ்வளவுதான். ஆனா அதை விட பெரிய பரம தகப்பனுக்கு கீழ்ப்படிந்த போது, ஆண்டவர் அவர் கையில் கொடுத்த போது, அவர் எதிர்பார்ப்பை நிறைவேற்ற அர்ப்பணித்த போது அப்பா அம்மாவையும் சந்தோஷப்படுத்தினார். அவரும் நம்மை கரத்தில் எடுத்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றினார். அது நிமித்தமாகத்தான் இந்த வேதத்தை கையில் எடுத்ததினால் தானே பலமுறை மலேசியா அவரை கர்த்தர் உதவி செய்தார். உங்கள் எல்லாரையும் காண கர்த்தர் கிருபை தந்தார். அவருக்கு வாழ்க்கை அர்ப்பணிக்கும் போது நம்மை அநேகருக்கு அவர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். வாலிப தம்பிமாரே, dear young people, வாலிப பிள்ளைகளே, know the will of the Lord. தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளுங்கள். தேவ சித்தத்துக்கு வாழ்க்கை அர்ப்பணியுங்கள். தேவ சித்தத்துக்கு அர்ப்பணித்து உங்கள் வாழ்க்கை அவர் கையில் கொடுத்தால், உங்க ட்ரீமை விட, உங்களுடைய கனவை விட அவருடைய திட்டம் மகா பெரியது. நீங்க நினைக்கிறதை விட அவர் உங்களுக்கு சிறந்ததை செய்வார். உங்களை கொண்டு அநேகருடைய தாகத்தை தீர்ப்பார். கர்த்தர் இந்த நாள்ல வாலிப பிள்ளைகளோடு பேசிக் கொண்டிருக்கிறார். You may have a dream, your parents may have a dream, you may have a vision, but I tell you the Lord has got a plan for your life. கர்த்தர் உன் வாழ்க்கையை குறித்து திட்டத்தை வைத்திருக்கிறார். அது நிறைவேறட்டும். அப்பா அப்பா கையை உயர்த்தி வாலிப பிள்ளைகளே ஒப்பு கொடுங்கள். Lord, let thy will be done in my life. என் வாழ்க்கையில உங்க சித்தம் நிறைவேறட்டும், உங்க சித்தம் நிறைவேறட்டும், உங்க சித்தம் நிறைவேறட்டும். அர்ப்பணிக்கிறீங்களா? ஷஹலரதனமா அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தே ஆட்கொள்ளும் தேவா. அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தே ஆட்கொள்ளும் தேவா. நான் சிறுகவும் நீர் பெருகல். கரங்களை உயர்த்தி, நான் சிறுகவும் நீர் பெருகவும் தீபத்தின் தீரியாய் எடுத்தாட்கொள்ளும். கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை, கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும். கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை, கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும். கல்வாரி ஸ்நேகம். வாலிப பெண் ஒருத்தி, அவள் பரலோகத்தில் சென்று கிரீடங்கள் வாங்குகிற வரிசையில் நின்று கொண்டிருக்கிறார். இந்த வரிசையில் நின்று கொண்டிருக்கும் ஏராளமான பேர் அவளுக்கு முன்னாக நிற்கிறார்கள். ஒவ்வொருவரும் அவரவருக்கு கிரீடத்தை வாங்கி கொண்டிருக்கிறார்கள். அவளுடைய டர்ன் வருகிறது, அவளுக்கு கொடுக்கப்பட வேண்டிய நேரம் வருகிறது. அப்போ அவளுக்கு முன்னால ஒரு வயதான பெண்மணி நின்று கொண்டிருக்கிறார், ஒரு பாட்டியம்மா. அந்த பாட்டியம்மா தன்னுடைய கிரீடத்தை வாங்க போகும்போது சாதாரண தேவதூதர்கள் வந்து ஒரு கிரீடத்தை தலையில வைப்பதற்கு பதிலாக ஆண்டவரே வந்து ஒரு ஸ்பெஷல் கிரீடத்தை, அந்த கிரீடத்தை எடு என்று சொல்லுகிறார். ஒரு விசேஷித்த கிரீடம், ஏராளமான முத்துக்கள் பதித்த ஒரு விலையேறப்பெற்ற ரொம்ப பிரம்மாண்டமான கிரீடத்தை எடுத்து அது எடுத்துக்கொண்டு வாருங்கள். பலவிதமான கிரீடங்கள் அங்கே அதை கொண்டு வருகிறார்கள் 2 தேவதூதர்கள். அதை ஆண்டவர் வாங்கி அந்த அம்மா தலையில கை வைக்கிறார்கள். அதை பார்த்த இந்த வாலிப பிள்ளைக்கு மிகுந்த பரவசம். ஒரு வயசான பாட்டியம்மாவுக்கு இவ்வளவு அழகான ஒரு கிரீடம் என்றால்
முத்துக்கள் பதித்த பிரம்மாண்டமான கிரீடம் என்றால் நான் ஆலயத்துக்கு சென்று பாட்டு பாடி கொயர்ல இருந்து பைபிள் படிச்சு வீட்டுல ஜெபம் பண்ணி எங்க அம்மா அப்பாவோட சபைக்கெல்லாம் போய் நான் பக்தியா இருந்திருக்கிறேனே. எனக்கு ரொம்ப நல்ல அருமையான வாலிபம் பிள்ளையா எனக்கு எவ்வளவு அருமையான கிரீடம் கிடைக்கும் நினைத்து கொண்டு தாழ்மையோடு அந்த பாட்டியம்மா போன பின்பு இவள் போய் நிற்கிறாள். ஆண்டவர் அந்த பக்கம் நின்று விட்டார். சாதாரண ஒரு தேவதூதன் ஒரு சாதாரண கிரீடத்தை எடுத்து தலையில் வைக்க வருகிறான். அவள் பார்க்கிறாள், தடுத்து நிறுத்தி, பரலோகத்திலுமா பட்சபாதம்? என்ன ஆண்டவரே, பரலோகத்திலுமா பட்சபாதம்? என்ன பட்சபாதம்? எனக்கு முன்னால வந்த அந்த பாட்டியம்மாவுக்கு, ஒரு வயசான பாட்டி, அந்த பாட்டிக்கு எவ்வளவு அழகான கிரீடத்தை கொடுத்தீங்க. நான் ஒரு வாலிப பிள்ளை, எத்தனை முறை ஆலயத்துக்கு போயிருப்பேன், எவ்வளவு ஜெபம் பண்ணி இருப்பேன், எவ்வளவு காணிக்கை கொடுத்திருப்பேன், எவ்வளவு கொயர்ல எல்லாம் பாட்டு பாடி இருக்கிறேன். நீங்க எனக்கு போய் ஒரு அற்பமான ஒரு சாதாரண கிரீடம் கொடுக்குறீங்களே, இது நியாயமா என்று கேட்டாளாம். அப்படி ஆண்டவர் சொன்னாராம், இல்லை, நீ ஆலயத்துக்கு போனாய், ஜெபம் பண்ணினாய், பாட்டு பாடினாய், காணிக்கை கொடுத்தாய், அவ்வளவுதான். ஆனால் அந்த அம்மா என்ன செய்தார்கள் தெரியுமா? என்ன செய்தார்கள்? அவர்கள் உன்னை போன்ற காரியங்களையும் செய்தார்கள். அதற்கு மேலாக ஒவ்வொரு நாளும் யாராவது ஒருவருக்கு என்னை பற்றி சொல்வார்கள். என்னை பற்றி சொல்லி எப்படியாகிலும் என்னுடைய அன்பை பிறருக்கு தினந்தோறும் சொல்லி அவர்கள் ஏராளமான ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணினார்கள். அதனால் தான் ஒவ்வொரு ஆத்துமாவின் விலையேற பெற்ற அந்த மதிப்புக்கு தக்கதாகத்தான் விலையேற பெற்ற முத்துக்களை அந்த கிரீடத்தில் வைத்திருக்கிறோம். அதுதான் ரகசியமா? சும்மா சர்ச்சுக்கு ரெகுலரா வந்து காணிக்க கொடுத்தனால இல்லையா? இல்ல, ஏராளமான ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணின தாயார் அவர்கள் பார்ப்பதற்கு உனக்கு சாதாரணமாய் தெரிகிறதா? உன் பார்வைக்கு அவர்கள் சாதாரணமானவர்கள். ஆனால் அந்த அம்மா ஒரு விலையேற பெற்ற ஒரு தாய். ஏராளமான மக்கள் பரலோகம் வருவதற்கு அந்த தாய் உதவி செய்தார்கள். அதனால்தான். அப்படியானால் ஆண்டவரே மன்னிச்சிருங்க, ஆலயத்துக்கு போவதும் ஜெபம் பண்ணுவதும் பாட்டு பாடுவதும் காணிக்கை கொடுப்பதும் இதுதான் பெரிய ஊழியம் நினைத்தேன். ஆனால் என் வாழ்க்கையில நான் செய்ய வேண்டியதை செய்யாம விட்டுட்டேன். நான் திரும்ப பூமிக்கு சென்று நிறைய ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி அதன் பிறகு வந்து நல்ல கிரீடத்தை பெற்றுக் கொள்கிறேன் என்று சொன்னாலாம். ஆண்டவர் சொன்னாராம், இதை வாங்கி கொண்டு அந்த பக்கம் போ, உன்னுடைய டர்ன் முடிந்தது, உன்னுடைய சந்தர்ப்பம் சான்ஸ், உனக்கு இருந்த வாய்ப்பு முடிந்தது, கோ என்றாராம். ஐயோ என்று அவள் கத்தினாளாம். ஐயோ என்று அவள் கத்தின போது அவள் கண் திறந்து பார்த்தாள். அவள் ஒரு படுக்கையில படுத்திருக்கிறாள். அவள் கண்டது ஒரு சொப்பனம். அப்படியே வயிற்றை பிடித்துக் கொண்டு சத்தமிட்டு கத்தின போது எழுந்து பார்த்தால் படுக்கையில் இருக்கிறாள். அது ஒரு சொப்பனம். அந்த சொப்பனம் அவளை அசைத்தது. இருப்பது ஒரு வாழ்க்கை. அந்த ஒரு வாழ்க்கையை ஆண்டவருக்காய் வாழ வேண்டும், அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண வேண்டும் என்கிற ஒரு தீர்மானத்தோடு தான் இந்த வாலிப பெண் இந்தியாவுக்கு புறப்பட்டு வந்த ஒரு வாலிப பெண் டாக்டர் எமி கார்மைக்கேல் அம்மையார் திருநெல்வேலி பக்கத்துல டோனாவூர் என்கிற இடத்துக்கு வந்து அந்த நாட்களில் இருந்த சமூக சீர்கேடுகள் எல்லாம் ஒழிவதற்கு, ப்ராஸ்டிடியூஷன், கோயில்ல தேவதாசிகள் சிஸ்டம், பெண் பிள்ளைகளை ஆலயத்தில் விட்டு விடுவது, அங்கே நடந்த அருவருப்பான செயல்கள், அடிமைகளாய் வைத்திருந்தது, பலவிதமான சமூக சீர்கேடுகளுக்கு உட்பட்டிருந்த பெண்களுக்கெல்லாம் விடுதலை, தகப்பன் தாய் இல்லாத பிள்ளைகளுக்கு ஒரு அடைக்கல பட்டணம், பெரிய ஊழியத்தை செய்து லட்சக்கணக்கானவர்களுக்கு ஒரு அடைக்கல பட்டணமாய் மாறின டாக்டர் எமி கார்மைக்கேல் அம்மையார் தான் அந்த வாலிப பெண். வாலிப மகளே, வாலிப தம்பி, இந்த ஆராதனையில இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரா சகோதரியே, ஒரு நல்ல விசுவாசியாய் சபைக்கு வந்து போவது சாதனை அல்ல. ஒரு நல்ல விசுவாசியாய் இருப்பது சாதனை என்றால் நாம் ரட்சிக்கப்பட்ட அன்றைக்கே நாம் பரலோகத்துக்கு போயிருக்கலாம். கர்த்தர் உங்களை உயிரோட வச்சிருக்கிறார், என்ன உயிரோட வச்சிருக்கிறார். நான் சின்ன வயசுல 2 வயதுக்குட்பட்ட குழந்தையா இருக்கும் போதே நான் இறந்து போயிருக்கணும். I should have dead and gone. எங்க அப்பா இறந்திருக்கணும், எங்க அம்மா இறந்திருக்கணும், நான் இறந்திருக்கணும், வாழ்க்கை முடிஞ்சிருக்கணும். சூனியத்தினால, திடீரென்று வந்த சுனாமி போல வந்த சூனியத்தினால வாழ்க்கை அழிஞ்சு போயிருக்கணும். ஆனால் இயேசு வந்தார், ஒரு வாழ்க்கை தந்தார். சரியான ட்ரெஸ் இல்லாம, சரியான சாப்பாடு இல்லாம, என் தாயார் என்னை தூக்கி பிச்சை எடுத்தார்கள். ஆனா இயேசு வந்தார், வாழ்க்கையை மாற்றினார். வாழ்க்கையை மாற்றினார். சாட்சியை பலமுறை கேட்டிருப்பீர்கள். எதற்கு இந்த உயர்வு? எஸ்தரை போல ஆண்டவர் உயர்த்தினது எதற்கு? நம்மை ரட்சித்தது எதற்கு? இந்த காலத்தில் நீ உதவியாயிருப்பதற்கு. இந்த காலத்துக்கு
இந்த காலத்துக்கு நீ உதவியாயிருப்பதற்கு தான் இந்த ராஜ மேன்மை. எதற்காய் ரட்சிக்கப்பட்டோம் தெரியுமா? புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனம் இருக்கிறது. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 5வது 31ஆம் வசனத்துல, அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடி இருந்த இடம் அசைந்தது. And when they have prayed, the place where they were meeting was shaken. The place was shaken. They shook the place. They shook their society. They shook their surroundings. அவர்கள் இருந்த இடத்தை அசைத்தார்கள். ஜெபம். நாம் ஜெபம் பண்றோம், பாடுகிறோம், கர்த்தரை துதிக்கிறோம். ஒரு பாட்டு பாடின உடனே சந்தோஷமா இருக்குது. எழுப்புதல், ஓ ரிவைவல், ஓ ரொம்ப நல்லா இருக்கு, சர்வீஸ் ரொம்ப சூப்பர், பாஸ்டர் நல்லா பேசினாரு, ரொம்ப சூப்பரா இருக்கு. தட்ஸ் இட். அதோட வீட்டுக்கு போய் விடுகிறோம். and we do nothing. we come back next week, next Sunday again வரோம், ஆலயத்துல வருகிறோம், அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமா கை தட்டுறோம், பாட்டு பாடுறோம், ஜம்ப் பண்றோம், டான்ஸ் ஆடுறோம், அவ்வளவுதான். again we go back and doing nothing, coming back again. ஒவ்வொரு வாரமாக நாட்கள் கடந்து நாட்கள் கடந்து 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 7 மாதங்கள் முடிய போகிறது சகோதரா. நமக்கு உலகத்துல ஒரு பொருள் கிடைச்சா சந்தோஷம், ஒரு வீடு வாங்கினா சந்தோஷம், ஒரு காடி வாங்கினா சந்தோஷம், காசு கிடைச்சா சந்தோஷம், வேலை கிடைச்சா சந்தோஷம், மக்கான் ரொம்ப சந்தோஷம். பரலோகத்துக்கு எது சந்தோஷம் தெரியுமா? பூலோகத்துல ஒரு பாவி மனம் திரும்பும் போதுதான் பரலோகத்துல சந்தோஷம். கை தட்டுங்க பார்க்கலாம், கர்த்தருக்கு ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? நல்ல கை தட்டுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. when a sinner repents, ஒரு பாவி பூமியில மனம் திரும்பும் போது பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம். பரலோகம் மகிழ்கிற காரியங்களை காஜாங்கள கர்த்தர் செய்ய உதவி செய்வாராக. அதற்கு அவர் தூதனை அனுப்ப மாட்டார். உங்களை என்னைத்தான் நம்பி இருக்கிறார். உங்களை என்னைத்தான் நம்பி இருக்கிறார். வசனம் சொல்கிறது, அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடி இருந்த இடம் அசைந்தது. அன்றைக்கு அவங்க அசைத்தார்கள். இன்றைக்கு நாம் அசைகிறோம். இன்றைய சபை அசைகிறது, அன்றைய சபை அசைத்தது. அது மட்டுமல்ல, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு அந்நிய பாஷை பேசி கைத்தட்டி ஆலயத்தில் குதித்து ஓ ரொம்ப வல்லமையா இருக்கு சொல்லிட்டு போயிட்டாங்களா? வசனம் சொல்லுகிறது, அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். பெண்டிகாஸ்ட்னாலே பிரீச்சிங் தான், பெண்டிகாஸ்ட்னாலே ப்ரோக்ளமேஷன் தான், பெண்டிகாஸ்ட்னாலே பவர் தான். பெண்டிகாஸ்ட் ப்ரோக்ளமேஷன், they preach the gospel. அபிஷேகம் பெற்றுக்கிறீங்களா? நீங்க சும்மா இருக்க முடியாது. நீங்க சும்மா இருந்தா உங்க அபிஷேகத்துல ஒரு கோளாறு. அபிஷேகத்துல கோளாறுங்கிற நீங்க அபிஷேகம் பெற்றுக்கொண்டதுல கோளாறு. You cannot be idle, you cannot be silent. நீங்க அமைதியா இருக்க முடியாது. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் ரட்சித்து என்னை அபிஷேகித்து இந்த மதுராந்தகம் அனுப்பின உடனாக மதுராந்தகத்துல அப்பொழுது ஆரம்பத்தில் ஒரே ஒரு விசுவாசியை வச்சு நான் சபை நடத்தி இருக்கிறேன். ஒரே ஒரு விசுவாசியை வச்சு 3 மணி நேரம் 30 பேர் 40 பேர் வச்சு நடத்துறதே ரொம்ப கஷ்டம். ஒரு ஆளை வச்சு 3 மணி நேரம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு பாருங்க. அவரு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன். தண்ணி குடிக்க இந்த பக்கம் திரும்ப மாட்டேன். நான் தண்ணி குடிக்க போய் இல்லை தண்ணி ஏதாவது எடுக்க குடிக்க போய் அவரும் தண்ணி குடிக்க போனார். இருப்பீங்களா? ஒரு தம்பி தான் இருந்தா என் கூட. அவர் என் ஆத்துமாவே சொல்லாங்க, ஆத்துமாவே இருக்காது, சபையே காலியாடான்னு அவரையே பார்த்துட்டு இருப்பேன். கண்ணை மூடுன்னு சொல்லுவேன், கை தட்டுன்னு சொல்லுவேன், முழங்கால் போடுன்னு சொல்லுவேன். நான் கண்ணை மூட மாட்டேன். நான் வந்து முழங்கால் போட்டுட்டு இருந்தாலும் கண்ணை திறந்தே ஜெபம் பண்ணிட்டு. அவ்வளவு நெருக்கம், அவ்வளவு கஷ்டம். அப்படி ஒரு ஆள். ஆனால் ஆண்டவர் தினமும் ஜெபம் பண்ணணும், ஜெபம் பண்ணணும், டெய்லி ஜெபம் பண்ணணும். டெய்லி காலை 5 மணிக்கு ஜெபம். ஒவ்வொரு விசுவாசியும் காலை 5 மணிக்கு வரை தூங்கவே கூடாது. நீங்க 5 மணிக்கு வரை தூங்குனா நீங்க விசுவாசியே இல்லை. நான் சொல்றேன், தூங்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலையில் எழும்ப பழகணும். கொரியாவுக்கு வந்திருந்தேன். நான் கொரியாவுக்கு வந்திருக்கும் போது அங்க இந்தியாவில் அங்க 5 மணி ஜபத்துக்கு போகணும். கொரியாவில் பாலியாங்கிச்சவங்க சபையில் அங்க போனோம். போனா அங்க 5னா இந்தியாவில் 1:30 மணி, 3.5 மணி நேரம் அஹெட். கொரியா எப்படி மலேசியா 2.5 மணி நேரமோ கொரியா 3.5 மணி இந்தியாவில் இருந்து. ஸோ இந்தியாவில் 1 மணினா அங்கே 2, 3, 4, 4.5 மணி. கொரியாவில் 5 மணினா 1.5 மணி. யோசித்து பாருங்க. காலை 5 மணி ஜபத்துக்கு போகணும். 5 மணி ஜபத்துக்கு போகிறதுக்கு 4 மணிக்கே எழும்பணும். 4 மணி 12.5 மணி மிட் நைட்டு.
ரொம்ப கஷ்டமா இருக்கும், ஆனாலும் அதுக்கு தானே வந்திருக்கிறோம் என்று போய் அந்த பிரேயர் ஜெபிக்க காலையில இந்தியன் டைமுக்கு 12:30 மணி அங்க எழும்புவோம். கொரியாவில் 4 மணிக்கு எழுந்து ரெடி ஆகி காலையில போய் நாங்க 2000 பேர் ஜெபம் பண்ணிட்டு இருப்போம். அந்த ஜெபம் ஆண்டவர்கிட்ட கேட்ட, ஆண்டவரே நான் கொரியா வந்திருக்கிறேன், எத்தனை நாடுகளுக்கு கன்வென்ஷனுக்கு மீட்டிங்ஸ் எல்லாம் போயிருக்கிறேன், கொரியாவுக்கு பிரேயர் லைஃபை கற்றுக்கொள்ள தான் வந்திருக்கிறேன். இந்த மார்னிங் எழும்புகிற இந்த பழக்கம் இந்தியாவில் ஜெபம் பண்றோம், ரெகுலரா வரணும் ஆண்டவரே. அலாம் அடிக்கிறதுக்கு முன்னால எழுமணும் ஆண்டவரே ஜெபம் பண்ணும். ஆண்டவர் அற்புதமா பாருங்க, இந்தியா வந்த பிறகு அதுதான் கேட்டேன், முழங்கால் படிட்டு அதுதான் கேட்டேன் ஆண்டவர்கிட்ட. கொரியாவில் வேற எதுவுமே கேட்கல. 1.5 வருஷமா ஒரு காலில் ஒரு வலியோட இருந்தேன். ஒரு முறை மலேசியா வந்திருக்கும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கால் ஸ்லிப் ஆயிட்டு ஒரு பெயினோட உடனே வந்துட்டேன், மீட்டிங்ஸை கேன்சல் பண்ணிட்டு. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, அந்த வலியோட தான் கொரியா போனேன். கொரியாவில் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ண, ஆண்டவர் இந்த வலியோட ஜெபம் பண்றேன். கர்த்தர் நல்லவர். அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டாரு. இந்தியா போகும்போது ஏர்லி மார்னிங் எழுமணும் ஆண்டவரே, அதிகாலையில் எழும்பி அந்த கிருபையை தந்தார். இன்றைக்கு கூட டெய்லி என்னுடைய போன்ல 40404 அலாம் டைம் 0404 காலையில் எழும்புறதுக்கு அலாம் வச்சிருக்கும். ஆனா அதை அடிக்கிறதுக்கு முன்னாலே கர்த்தர் எழுப்பிடுவார். சண்டே எல்லாம் 3 மணிக்கு எழும்புறோம், 3:30 மணிக்கு எழும்புறோம், 9 மணி சர்வீஸுக்கு டெய்லி காலையில. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன்னு தூங்கக்கூடாது. காலையில் எழும்ப பழகணும். ஒவ்வொரு விசுவாசியும் 5 மணிக்கு பிறகு தூங்கக்கூடாது. 5 மணிக்கு எழும்பி ஜெபிக்கிற பழக்கத்தை ஆண்டு தருவாராக. ஞாயிற்றுக்கிழமை சபையில வந்து, ஓ நான் உங்களை நேசிக்கிறேன் இன்னும் அதிகமாய், அவர் சொல்லுவார், சும்மா கதை விடாத, பொய், சும்மா என்ன அப்படியே ஒரு ஃபேக். ஒரு வாரம் ஒரு நாள் கூட ஒரு மணி நேரம் ஜெபம் பண்றதில்ல, ஒரு பைபிள் படிக்கிறது இல்லை. இங்க வந்து அப்படியே பயங்கரமான விசுவாசி மாதிரி 2 மணி நேரம் நம்மளை பார்க்குற ஆட்களுக்கு முன்னால நம்ம காட்டுற ஷோ இருக்கு பாருங்க, பெரிய ஷோ. கர்த்தர் இதெல்லாம் மாற்றணும், இதெல்லாம் நம்ம வாழ்க்கைட்டு மாறணும். we live here for a cause, ஒரு காரணத்தோட வாழ்றோம் உலகத்துல. பாடுறோம் பாத்தீங்களா, அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தேன். முதல்ல உங்களை கொடுங்க ஆண்டவருக்கு. வாலிப பிள்ளைகளே உங்களை கொடுங்க, சகோதரிகளே உங்களை கொடுங்க, சகோதரரே உங்களை கொடுங்க. அனைத்தையும் தந்தேன் ஆட்கொள்ளும் தேவா. காலையில ஜெபிக்க எழுமுங்க. முதல்ல ஜெபம் பண்ணாம ஒருத்தர் ஊழியம் செய்ய முடியாதுங்க. ஜெபம் இல்லைன்னா வாழ்க்கையில ஒண்ணும் செய்ய முடியாது. If you find hard to stand, try kneeling அப்படின்னு ஒருத்தர் சொன்னாரு. நிற்க முடியலன்னா முழங்கால ட்ரை பண்ணு. என்ன அர்த்தம்? முழங்கால் தான் கஷ்டம். நீ நின்று செய்ய முடியாததை முழங்கால ட்ரை பண்ணு. You can achieve. முழங்காலுக்கு கர்த்தர் மதிப்பு கொடுக்கிறார். இயேசு முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணினார். சோஃபாவில் உட்கார்ந்து கால் மேல கால் போட்டு இந்த ஜெபங்களெல்லாம் தூக்கி போட்டுட்டு நெடு முழங்கால நின்று ஜெபிக்க பழகுங்கள். சுகபோகமான கம்ஃபர்ட் ஜோன் வெளியே வந்து நின்றால் எதற்கும் நிற்கலாம். ஒரு சேர்ல உட்கார்ந்தா எதற்கும் உட்காரலாம். பொசிஷன் அது எதற்காக இருக்கலாம். குனிந்தால் எதற்கும். ஆனா முழங்கால் போட்டுட்டீங்கன்னா தட்ஸ் ஒன்லி ஃபார் பிரேயர். அந்த நீலிங் டவுன் என்பது ஜஸ்ட் ஃபார் பிரேயர். நீங்க முட்டி போட்டீங்கன்னா, முழங்கால் போட்டீங்கன்னா ஜெபம் பண்ண போறாங்களோன்னு நினைப்பாங்க. அது உங்க பிள்ளைங்க பழகட்டும், நீங்க பழகணும், நான் பழகணும். பெரியவர்கள் எல்லாரும் முழங்கால். 8 மணினா ஸ்டாண்டர்டா இப்ப ஜெபம் எங்க சபையில எல்லாரும் ஒரு 200 பேர் டெய்லி வராங்க. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, அப்படி நம்ம ஜெபிக்க பழகணும். தூக்கம் தான் நீங்க மனுஷன் பெரிய போராட்டம். அப்படியே வெளியே வந்துட்டா நம்ம எல்லாம் பயங்கரமான ஆக்டர்ஸ் தான். காலையில் எழும்ப பழகணும். 3 மணிக்கு எழுந்தா முனி வராங்க. 3 மணிக்கு ஒருத்தர் எழுந்தா முனி வராங்க. 4 மணிக்கு எழுந்தா ஞானி ஆயிடலாம். 5 மணிக்கு எழுந்தா அறிவாளி. 6 மணிக்கு எழுந்தா மனுஷன். 7 மணிக்கு எழுந்தா எருமைன்னாரு ஒருத்தர். புரியுதா நான் பேசுறது? சில வேளைகளை நம்ம காரணங்கள் நிறைய வச்சிருக்கிறோம் எழும்ப முடியலைங்கிறதுக்கு. டெய்லி வேலைக்கு போகும்போது எழும்ப முடியலைன்னா கம்பெனியில் அவ்வளோதான், நம்மளை வெட்டிடுவாங்க. முதல் முறை மலேசியா வந்திருக்கும் போது அப்படிதான். ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒருத்தரை பார்க்க போனோம். அப்போ அதை கூட்டு போன பாஸ்டர் சொன்னார், இன்னைக்கு எப்படியும் அவரை இன்னைக்கு வெட்டிடுவாங்கன்னாரு. எனக்கு என்ன, அவரை வெட்டிடுவாங்களா அப்படின்னா அவரை டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்கன்னு சொல்கிறாரு. ஹாஸ்பிட்டல்லேருந்து அவரை எனக்கு அந்த வார்த்தை அன்னைக்கு மறக்க முடியாது. மலேசியா கேட்கல, இன்னைக்கு அவரை எப்படியும் வெட்டிடுவாங்க, அவர் பேரை வெட்டிடுவாங்கன்னு சொன்னாரா தெரியல, எனக்கு வெட்டிடுவாங்கன்னு தான் கேட்டுச்சு. அது மாதிரி நம்ம வந்து எனக்கு டயர்டாக இருக்க முடியலைன்னா கம்பெனி நம்ம பேரை வெட்டிடும். கர்த்தருக்குன்னு வரும்போது தான் ரொம்ப நம்ம பலவிதமான சாக்கு போக்குகள். பிரியமானவர்களே, அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்.
அப்போ பெந்தேகோஸ்தேனாலே ப்ரீச்சிங், பெந்தேகோஸ்தேனாலே ப்ராபகேஷன், ப்ரொக்ளமேஷன், பெந்தேகோஸ்தேனாலே அறிவிக்கிறது தான். அன்னைக்கு அபிஷேகம் பெற்ற எல்லா விசுவாசிகளும் அறிவிக்கிறவர்களா இருந்தார்கள். அந்த ஒரு பாரம் உண்டா? அந்த ஒரு பாரம் இருக்கா? ஆண்டவரே, ஒரு கோதுமை மணி போல நான் மடியன் ஆண்டவரே. ஒரு எஃப் மேஜர். கோதுமை மணி போல் மடிந்திடுவே, உமக்காய் தினமும் பலன் கொடுப்பேன். இப்படித்தான் ஒரு பாடலை கேட்டுக்கொண்டிருந்தாள் ஒரு வாலிப பெண். ஒரு கூட்டத்துக்கு போனால் ஒரு தீர்மானம் எடுத்தாள். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்றை செய்வேன் தீர்மானம் எடுத்தாள். அப்படியே வீட்டில் வந்து யாராவது வீட்டுக்குள்ள ஆண்டவரை பற்றி சொல்லுவாள். ஒரு நாள் அன்றைக்கு யாரையும் சந்திக்க முடியவில்லை. இரவு தூங்க போகிறாள். ஒரு 16 வயது இருந்த வாலிப பெண். அவள் தூங்க போகும்போது இரவு ஆண்டவர் கேட்டார், இன்றைக்கு யாருக்காவது என்னை பற்றி சொன்னாயா? ஆண்டவரே, இன்னைக்கு நான் ஐயோ சாரி மறந்துட்டேன், யாரும் வரல, யாரையும் பார்க்கல, சாரி ஆண்டவரே. தினமும் என்னை பற்றி யாராவது ஒருவருக்கு சொல்லுவேன்னு சொன்னாய் அல்லவா, இன்னைக்கு செய்யலையே, சாரி ஆண்டவரே. என்ன செய்யறது? ராத்திரி வேற 9:30 மணி ஆயிற்று, அப்படியே 10 மணி ஆக போகுது. ஐ டோன்ட் நோ வாட் டு டு, ஐம் சாரி. சரி, வீட்டில் ஃபோன் இருக்குல்ல, ஃபோன் பண்ணினார் ஆண்டவர். உடனே உற்சாகமா தெரிஞ்ச நம்பர் மாதிரி ஓடி போயிட்டு ஃபோனை கையில் எடுத்தப்போ தான், அந்த லேண்ட்லைன் எடுத்த பிறகு அவளுக்கு ஞாபகம் வந்தது, யாருக்கு பண்றது? அவன் ஃபோனை வச்சுட்டு, ஆண்டவரே ஃபோன் பண்ண சொல்றீங்க, யாருக்கு பண்ண? ஒரு நம்பரை டயல் பண்ணு. ஆண்டவரே நம்பர் தெரியல, நம்பரை டயல் பண்ணு. திரும்ப திரும்ப. சரி, ரிசீவர் எடுத்து ஒரு நம்பரை போட்ட. ஒரு நம்பரை போட்ட உடனே அந்த பக்கத்துல இருந்து, யார் அது அப்படின்னு ஒரு ஆள் கத்துனா. Who is that? அவளுக்கு என்ன சொல்லன்னு தெரியல. She was 16. She was broken into pieces. She began to weep. உடனே கண்ணில் கண்ணீரா வந்துட்டு நான் பாவிதான் ஆனாலும் நீ மாசற்ற ரத்தம் சிந்தி நீ வாவென்று என்னை அழைத்தீர், என் மீட்பரே வந்தே. இந்த பாட்டை பாடினாள். 3-4 ஸ்டான்ஸா பாடினாள். அந்த பக்கத்துல யாருதுன்னு கேட்ட மனுஷன் அந்த பாட்டு முடிகிற வரைக்கும் ரிசீவரை கீழே வைக்காம கேட்டுக்கிட்டே இருந்தான். இந்த பாடி முடிச்ச உடனே திரும்ப அந்த மனுஷனுடைய குரல் கேட்குது, ப்ளீஸ் சிங் இட் ஒன்ஸ் அகைன். மீண்டுமாய் நான் பாவிதான். மீண்டும் பாடினாள் 3 சரணம். அவன் கேட்டுக்கொண்டே இருந்தான். 2வது பாடினாள். அவன் சொன்னான் மீண்டும், ப்ளீஸ் சிங் இட் ஒன்ஸ் அகைன். அவள் 3வது கண்ணீரோட பாடினாள், நான் பாவிதான் ஆனாலும் நீ. உள்ள உடைந்து அழுது பாடினாள். 3-4 சரணம் பாடினாள். என்ன சொல்லன்னு தெரியாம பாடினாள். பாட்டு முடிவில் அவன் கேட்டான், யாரம்மா நீ? Who are you? Why did you call me? அவள் சொன்னாள், ஐயா சாரி, if I have disturbed you, troubled you, I am sorry. நான் இப்படி ஒரு பிள்ளை, ஆண்டவரை பற்றி தினமும் யாராவது ஒருவருக்கு நான் சொல்லணும்னு நினைச்சிருந்தேன், சொல்ல முடியல. இரவு படுக்க போகும்போது ஜபிக்கும் போது ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார், இன்னைக்கு யாருக்கும் சொல்லலையே, போன் எடுத்து கால் பண்ணுன்னு சொன்னாரு. உங்க நம்பர் தெரியாது, ஐ எம் ரியலி சாரி. அந்த ஆள் சொன்னாரு, நீ இல்லம்மா சாரி சொல்லணும், நான் தான் சாரி சொல்லணும். உன்னை சத்தம் போட்டுட்டேன். என் வாழ்க்கையில எப்படிமா எனக்கு நம்ம கூப்பிட்ட நீ? என் வாழ்க்கை முடிஞ்சிருக்கும். என்னையா சொல்றீங்க? நானும் என் மனைவியும் வாழ்க்கையில நிம்மதி இல்லாம சாகலாம் என்று விஷத்தை வாங்கிட்டு வந்து டம்ளர்ல ஊற்றி குடித்து விட்டு சாகலாம் என்று நாங்கள் குடிக்க போனோம். போன அந்த குடிக்க போற நேரத்துல ஒரு போன் கால் வருதே, கடைசியா ஒரு போன் கால் வருதே, கேட்டு விட்டு சாகலாம் என்று போனை எடுத்தம்மா. நான் இனி சாக மாட்டேம்மா, பாவியாகி என்னை நேசிக்க ஒருவர் இருக்கிறார் நீ சொல்லிவிட்டாய், அந்த இயேசுவுக்காய் நான் வாழ்வேன் என்று அந்த குடும்பம் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தது. கைத்தட்டி ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அன்பான தேவ பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளே, இப்படி உடைந்து போய் அழுகையோடு கண்ணீரோடு வாழ்க்கையில என்ன செய்வோம், எங்கு போவோம் தெரியாமல் இருக்கிற மக்கள் ஏராளம். அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு ஒளி ஏற்றுவதற்கு உங்களைத்தான் கர்த்தர் நம்பி இருக்கிறார். அதற்குத்தான் ரட்சித்தார், அதற்குத்தான் அபிஷேகித்தார், அதற்குத்தான் உங்களை அவருடைய பிள்ளையாய் மாற்றினார். அந்தகார இருளில் இருந்த உங்களை ஆச்சரியமான ஒளிக்கு கொண்டு வந்தது அவருடைய புண்ணியங்களை அறிவிக்க.
மதுராந்தகம் வந்த உடனே தாலுக் ஆஃபீஸ்க்கு போனேன். இது மதுராந்தகம் தாலுக். எத்தனை கிராமம் இருக்கு கணக்கு எடுத்தேன். 224 அந்த 224 கிராமங்கள் பேரெல்லாம் எழுதினேன். ஜெபம் பண்ணி பெரிய கதை, நேரம் இல்லை, கடிகாரம் வேற வேகமா ஓடுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிராமங்களுக்கு ஜெபிக்க இன்னைக்கு 150க்கும் அதிகமான கிராமங்களில் மக்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். கைவர்த்தி ஒரு அலையில சொல்ல. எங்களோட தலைமை சபைக்கு இந்த 38 வருஷம் முடிய போகுது. ஒரு 35க்கும் அதிகமான சபைகள் எல்லாம் பல இடங்களில், டெல்லியில இருந்து இங்க வரைக்கும் நமக்கு சபைகள் இருக்கு. ஒரு நபரோடு ஆரம்பித்த ஊழியத்தில் இன்னைக்கு எத்தனையோ ஊழியர்கள், 80க்கும் அதிகமான முழு நேர ஊழியர்கள் இந்த சபையிலிருந்து இன்னைக்கு ஊழியம் செய்யறாங்க. They were trained, sent to the Bible college. I paid, I helped them. இன்னைக்கு மிஷனரிகளா இருக்காங்க. கர்நாடகாவில் இருக்காங்க, ஆந்திராவில் இருக்காங்க, டெல்லியில இருக்காங்க. ஆண்டவர் இதற்கு தான் நம்மை உயிரோட வைத்திருக்கிறார். நம்மை கொடுக்கணும். ஒவ்வொரு கிராமத்திலும் மக்கள் வந்து 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 இன்னைக்கு அநேக கிராமங்கள் மக்கள் வருகிறார்கள். 10th +2 படித்த மாணவர்களை பார்த்து உற்சாகப்படுத்தி வாழ்க்கையில தேவனுடைய சித்தம் என்ன கண்டுபிடிக்க வைத்து கர்த்தருடைய ஊழியத்தங்களை அர்ப்பணிக்க அநேகர் வந்திருக்கிறார்கள். The purpose of Pentecost, பெந்தேகோஸ்தே நோக்கம் கைத்தட்டி அந்நிய பாஷை பேசி குதிச்சது இல்லைங்க. அன்னைக்கு 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. That is Pentecost. இன்னைக்கு இந்த ஆராதனையில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை கொடுங்கள். என்னை கொடுத்தேன். இப்ப நான் என்ன கொடுத்துறேன்னு வைங்களேன், அப்படி என் பாக்கெட்ல இருக்குதுல அவருக்கு தானே. அப்ப என்னை கொடுக்கிறேன், என்னுடையதையும் கொடுக்கிறேன். என்னுடையதும் கர்த்தருக்கு தான். நான் கர்த்தருக்கு, என்னுடையதும் கர்த்தருக்கு. கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு கொடுங்கள். நம்ம குடும்பங்கள்ல வீட்டுக்கு ஒரு பிள்ளை ஊழியத்துக்குன்னு சொல்லி தீர்மானம் பண்ணா மலேசியா சீக்கிரம் சந்திக்கப்பட்டுரும். குடும்பத்துக்கு ஒருவர், வீட்டுக்கு ஒரு பிள்ளை ஊழியம், அது பாயோ கேளோ, என் பிள்ளைகள் ஒரே பிள்ளை, அது கூட அனுப்பிடுங்க. 2 இருந்தா 1 அல்ல, வீட்டுக்கு ஒன்றை ஊழியத்துக்கு அனுப்புவேன் தீர்மானித்தீர்களானால் மலேசியா சந்திக்கப்படும், உலகமே ஆசீர்வதிக்கப்படும். எங்க வாழ்க்கையில நான் ரொம்ப தரித்திரத்தில் கஷ்டப்பட்டு வளர்ந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த கொடுக்க கற்றுக் கொடுத்தார். நான் முதல் முறை 99ல மலேசியா வந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் கிளாட் டைடிங்ஸ் மூலமா வந்தேன். ஸோ முதல் தடவையே பாஸ்டர் அவங்கள நான் சந்திச்சேன்னா எனக்கு ஞாபகம் இல்லை. கர்த்தருக்கு அப்புறம் அடிக்கடி வந்தேன். அப்புறம் தமிழ் கான்ஃபரன்ஸில் பேச வந்தேன். போர்டிங்சனில் பாஸ்டர் எலைஜா ராஜேந்திரன் தான் அங்கே சூப்பர்வைசராக. ஒரு அடிக்கடி வர ஆரம்பித்தேன். 99 பிறகு பல முறை வர ஆரம்பித்தேன். உங்கள் சபைக்கும் பல முறை வந்திருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ முதல் தடவை வருகிறேன். ஒரு சண்டே 4 மெசேஜ், ஆண்டவர் கிருபையில பாட்டு வர்ஷிப்னு சொல்லி 4 சர்வீஸ். அப்புறம் சொன்னேன் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் இந்தியாவில் எவ்வளோ கஷ்டப்பட்டு என்னை கொண்டு வந்திருக்கிறீங்க, இங்கே வந்து சும்மா ஜாலியாக இருந்துட்டு போகிறதுக்கு இல்லை, நான் உங்களை நேசிக்கிறேங்கிற போதை நான் கொடுத்து காண்பிப்பேன் ஆண்டவரே. I will prove through giving that I am loving you. I will prove my love through giving. அதனால எல்லா சர்வீஸ்லையும் 50 ரிங்கிட் போடுவேன்னு சொல்லு ஜோமன். ஒவ்வொரு ஆராதனையும் 4 ஆராதனை பாஸ்டர் நம்ம கிட்ட யாரும் காணிக்க கேட்கறது இல்லை, நம்ம கெஸ்ட். நாங்கள் எடுக்கிற காணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 ரிங்கிட் 2 ரிங்கிட் தான் இருக்கும். நமக்கு கஷ்டமா இருக்கும், மலேசியா இப்படி இருக்கேன்ட்டு. ஆனால் ஆண்டவர் ஒவ்வொரு சர்வீஸ்லையும் அந்த 50 ரிங்கிட்ட காணிக்க போட்டு அதை இந்தியாவுக்கு கொண்டு வந்த பெரிய பணம் தான், ஊழியத்தை செலவழிக்கலாம். ஆனால் இல்லை, அதுக்கெல்லாம் அப்படி வாழ இல்லை. கர்த்தருக்கு கொடுக்க, கர்த்தருக்கு கொடுக்க அந்த இதயத்தை ஆண்டவர் தந்தார். ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். நான் மதுராந்தகம் வந்த புதுசு ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு. ஒரு கடிகாரம் கிடையாது, வெறுங்கை. ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் டைம் பார்க்க போவேன். ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் டைம் பார்க்க போவேன். சைக்கிள் கிடையாது, சாப்பாட்டுக்கு ஒன்றுமே கிடையாது. 5 ரூபாய் கிடைக்கும் பெரிய காணிக்க, அதில் 4 ரூபாய் வாடகை சைக்கிள் கொடுக்கணும், ஹையர் சைக்கிள் கொடுக்கணும். அதில் 1 ரூபாய் எடுத்துக்கொண்டு 11 மணிக்கு ரெஸ்டாரண்ட் போவேன். அங்கே இருக்க ஒரு தோசைக்கு தான் காசு இருக்கும், 75 பைசா. மீதி 25 பைசா வாங்கி பாக்கெட்டில் போட்டுட்டு அப்படியே 60-70 கிலோமீட்டர் சைக்கிள் மிதிப்பேன். அவ்வளோ கஷ்டமான நேரத்தில் எங்கள் சபையில் புதுசாக வந்து 1-2 பேரில் எனக்கு ஒரு வாட்ச் வாங்கி கொடுத்தாங்க. வாட்ச் வாங்கி கொடுத்தாங்க. அந்த வாட்சை கட்டிக்கிட்டு ரொம்ப சந்தோஷம் எனக்கு. வாட்சை நான் கட்டிட்டு வாட்சை நான் பார்க்க
வாட்ச் என்ன பார்க்க, ரெண்டையும் ஆண்டவர் வாட்ச் பண்ண. இந்த வாட்சை கட்டிட்டு நான் அப்படியே சென்னையில் பாஸ்டர் மோகன் அவங்க சபையில் ஒரு மீட்டிங் நடத்திட்டு இருக்கிறவங்க போது என்னை பாட்டு பாட சொன்னாங்க, ஆஃபரிங் பாடுங்கன்ட்டு. ஐ திங்க் 83. அப்போ பாடிட்டே இருக்கும்போது வட இந்தியாவுக்காக காணிக்க எடுத்தாங்க. நான் தான் பாட்டு பாடிட்டு இருக்கிறேன். அப்போ சுவிசேஷக சாது ஸ்டீஃபன் நிறைய கொடுங்க அதெல்லாம் சொல்லிகிட்டே இருந்தாங்க. இதை கொடுங்க அதை கொடுங்க, ஒன்று காதில் இருக்குது கழுத்தில் இருக்குது, எது இல்லைன்னா கையில் இருக்கிறத கழட்டி போடுங்க. நாங்கள் அந்த லிஸ்ட்டில் தான் நான் சேர்ந்தேன். ஆண்டவர் நல்லவர். பாட்டு முடிஞ்சிச்சு, காணிக்க பேக்கெல்லாம் கீழே போயிட்டு யாரும் என்கிட்ட கேட்கல. ஆனால் கர்த்தர் என்னோட பேசினார். நான் போகும்போதே இந்த வாட்சை கழட்டி கீழே கொண்டு போய் இன்னொரு வாட்ச் காணிக்க வந்திருக்கு அப்படின்னு கொடுத்துட்டு வந்து திரும்ப என் கையில் வாட்ச் இல்லை. வாட்ச் இல்லைன்னு ஒருத்தர் வாங்கி கொடுத்தாங்க. திரும்ப ஒரே மாதத்துல என் கையில் வாட்ச் இல்லை. அந்த ஒரு வாட்சை பாருங்க முடியும், எதை போய் மேலே போட்டாலும் கீழே வருது பாருங்க, எதை மேலே போட்டாலும் கீழே வர்ற மாதிரி. எனக்கு 1.5 ஆண்டவர் கொடுத்தேன். நீங்கள் எதை போட்டு பாருங்களேன், எல்லாம் கீழே தான் வரும். கர்த்தர் அன்று முதல் இன்று வரைக்கும் எத்தனையோ விலை உயர்ந்த வாட்சஸ். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். என்னுடைய தரித்திரத்திலெல்லாம் ஆண்டவர் கொடுக்க கிருபை தந்து அந்த பழக்கத்தை தந்தார். ஒரு நாள் காணிக்கப்பட்டி திறந்து பார்த்தா 35 பைசா. ஆனால் அந்த 35 பைசாவில் என்ன செய்யன்னு தெரியாது. அப்படிப்பட்ட நிலையில ஊழிய ஆரம்பித்தோம். இன்னைக்கு 35க்கும் அதிகமான கிளை சபைகளோடு ஒரு தலைமை சபையும் தந்து அநேக ஊழியர்களை போஷிக்க, அதுவும் இந்த கொரோனா நாட்கள்ல, இந்த லாக்டவுன் நாட்கள்ல நிறைய ஊழியர்களுக்கும் உதவி செய்திருக்கிறோம். நார்மலா இருக்கிற நாட்களோட அதிகமான ஊழியம் செய்கிறோம், அதிகமான மக்களுக்கு உதவி செய்கிறோம். கொஞ்சம் 1-2 போட்டோஸ் தான் நாங்கள் வாட்ஸ்அப்ல ஃபேஸ்புக்கில் போடுறது. அதுக்கும் சில கிரிட்டிசிசம், விளம்பரப்படுத்துறீங்கன்ட்டு. விளம்பரத்துக்கு இல்லை, கர்த்தர் இப்படி செய்ய உதவி செய்தால் சிலர் உற்சாகப்படுத்துவதற்கு அநேகருக்கு. எத்தனையோ குடும்பங்களுக்கு 9 தடவை வாங்கணும். ஒரு தடவை ஒரு 50 குடும்பங்களுக்கு 10 கிலோ அரிசி என்று கொடுப்பதற்காக 9 தடவை வாங்கணும். 10 கிலோ, ஒரு 10 நாளாவது அந்த குடும்பம் நன்றாக இருக்கணும். இப்படி இந்த லாக்டவுன்ல ஆராதனை இல்லை, ஒண்ணுமே செய்ய முடியல. ஆனாலும் ஆண்டவருக்காக எப்படியாகிலும் செய்ய கர்த்தர் உதவி செய்தார். மனுஷன் எதை விதைக்கிறான் அதை அறுப்பான். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் கர்த்தர் உங்களை என்னை நம்பி இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்க வாழ்க்கையை கர்த்தருக்கு கொடுங்கள், உங்களையே கொடுங்கள், உங்களை கொடுங்கள், உங்களுடையதை கர்த்தருக்கு கொடுங்கள். அவர் கையில உங்களை அர்ப்பணித்தால் உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். ஒரு 500 ரூபா வச்சுங்களேன், ஒரு 500 ரூபாயை நான் கையில வச்சுட்டு அதை பத்திரமா ஒரு பீரோல வச்சேன்னா 50 வருஷம் ஆனாலும் அது அப்படிதான் இருக்கும். ஆனா அந்த 500 ரூபாயை ஒரு விதையை விதைப்பது போல நான் அதை விதைக்கும் போது, ஒரு விதைக்குள்ள ஒரு மாம்பழத்தை சாப்பிட்டு விட்டு ஒரு கொட்டையை போட்ட உடனே அது ஒரு செடியாகி அதில் ஆயிரக்கணக்கான பழங்கள் வருகிறது பாருங்கள். அதை போலத்தான் கர்த்தருக்கென்று ஒன்றை விதைக்கும் போது அது பல ஆயிரங்களாக திரும்ப வருகிறது. நமக்கு சந்தோஷம், நம்மை சுற்றி இருக்கிற மக்களுக்கு சந்தோஷம். ஆண்டவர் நல்லவர். இந்த அருமையான வேளையில அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்மை ஆண்டவருக்காய் அர்ப்பணிப்போமா. பல காரியங்களை சொல்ல நினைத்தாலும் எனக்கு நேரம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தருகிறேன். ஒரு ஆலய பிரதிஷ்டை, அந்த ஆலய பிரதிஷ்டை முடிந்து 2 வாரங்கள் பொறுத்து இந்த ஆலயத்தில் கடனாகிவிட்டது. கடன் வாங்கி கட்டிடம் கட்டி ஆலய பிரதிஷ்டையில் கடனோடு பிரதிஷ்டை முடித்து விட்டார்கள். 2 வாரங்கள் பொறுத்து இந்த பாஸ்டர் எழுப்பி சொன்னார், ஆலய பிரதிஷ்டையெல்லாம் முடித்து விட்டோம், ஆனால் கடன் கொஞ்சம் இருக்கிறது, சபையார் யாராவது கொஞ்சம் உதவி செய்யுங்கள், கடனை அடைத்து விட்டு மீண்டும் அந்த பணத்தை கொடுத்து விடுவோம் பாஸ்டர் சொல்லி பார்த்தார். யாருமே எதற்கும் எழும்பல, நம்ம தான் நிறைய கொடுத்துட்டோமே என்று இருந்தார்கள். அப்போ ஒருத்தரும் அதை பற்றி யோசிக்கல. கடைசியில் பாஸ்டர் சொன்னார், திரும்ப கடனாகவாது கொடுங்க, யாராவது கொடுங்க. இதை கொடுத்தோம் அதை கொடுத்தோம், அதுல திருப்தியா இருந்தாங்க. கடைசியில் ஒரே ஒரு வயசான ஐயா எழும்பி நின்னார். எழும்பி நின்று அவர் சொன்னாரு, நான் அடுத்த வாரம் கொடுத்துட்றேன் ஐயா. அந்த சபையிலே 7 அவர் தான். அடுத்த வாரம் கொடுத்துட்றோம். எப்படி இவர் கொடுப்பார்? ஐயா நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிச்சு? ஆமா, கடனாக கொடுத்தா போதும், நான் கொடுத்தேன். இல்லைங்க ஐயா, கடவுளுக்கு நான் கொடுத்துட்றேன். சரின்னு அடுத்த வாரம் பணத்தை கொடுத்து விட்டார். கடன் அடைக்கப்பட்டது. ஒரு 6 மாதங்கள் கடந்தது. அந்த சபையின் போதகர் இந்த விசுவாசிகளை சந்திக்க போகும்போது இந்த ஐயா ஒரு விவசாயி. அவர் எங்கன்னு பார்த்தா அவர் வயல்ல இருப்பாருன்னாங்க. அவருக்கு ஒரு மகள், 2 பேரும் வீட்டில் இல்லை, தாய் இல்லாத பிள்ளையை வளர்த்து வருகிறார். அப்போ வயல்ல அறுவடை, அந்த உழுது விதைக்கிற நேரம் போய் பார்த்தால் எல்லாம் அங்கங்க இருக்கிறாங்க. அவர் அப்படியே கேட்டுட்டு போறா இருப்பானா, அதோ இருக்காங்க பாருங்க அப்படின்னா தூரத்தில் தெரியுது. அவனை கிட்ட போய் பார்த்து பாஸ்டர் ஒரு 200 மீட்டருக்கு இந்த பக்கம் நின்னுட்டாரு. அவர் கண்ட காட்சி அவருக்கு பெரிய, அவர் இதயத்தையே உடைத்தது. என்ன
அந்த ஐயா வயலை உழுது கொண்டிருக்கிறார். அந்த வயலை உழும்போது அந்த கலப்பையினுடைய ஒரு பக்கத்துல ஒரு மாடு இருக்கிறது, அடுத்த பக்கத்துல தன்னுடைய மகளை அந்த கலப்பையில பிடிக்க சொல்லி வயலை உழுது கொண்டிருந்தார். ஆலயத்துக்கு பணம் தேவை என்று கேட்டபோது, எனக்கு வயல் உழாவிட்டாலும் பரவாயில்லை, என்னோட வயலை நான் அதை பண்படுத்துவதற்கு அல்லது விதைப்பதற்கு, எனக்கு பராமரிப்பதற்கு மாடு இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, ஆண்டவருடைய ஊழியத்துக்கு நான் கொடுக்க ஆயத்தம் என்று சொல்லி மாட்டை விற்று கொடுத்து விட்டு, அதை பற்றி ஒன்றுமே சொல்லாமல் மழை வயல் மீண்டுமாய் பயிரிட வேண்டிய சூழ்நிலை வந்த போது 2 மாடுகள் ஒன்றை விற்று விட்டபடினால ஒரு மாட்டை ஒரு பக்கம், அடுத்த மாட்டை கட்டுகிற இடத்தில் மகளை வைத்து அந்த கலப்பை இழுக்க வைத்தாராம். பிரியமானவர்களே, இன்றைக்காவது நாம் கர்த்தருக்கு கொடுத்ததை குறித்து பெருமைப்பட்டிருக்கிறோமா? கர்த்தர் அதை மாற்றுவாராக. பல வருடங்கள் பொறுத்து இந்த வரலாறு ஒரு சரித்திரம். அந்த மனிதனை கர்த்தர் மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரனாய் மாற்றினார். கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு தர்மையான வேளையில் உங்களுக்கு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அநேகர் கடன்ல இருக்கிறீங்க, அநேகர் பல கடன், காடி, வீடு, எதை பார்த்தாலும் கடன். சில வேளைகள் அவங்க வாங்கிட்டாங்கன்னு நம்ம வாங்கி பல விதங்களில் கடனாளியாகி மிகுந்த கஷ்டத்தில் இருக்கிறோம். படிக்க வைக்க முடியல, கஷ்டம், வாடகை கட்ட முடியல, பல கஷ்டங்கள். கர்த்தருடைய நாமத்தில் சொல்லுகிறேன், இன்றைக்கு இந்த ஆராதனையில கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை உண்மையாய் கொடுங்க. இந்த ஊரடங்கு நாட்கள்ல யாரும் வெளியே வர முடியல, தெருவுக்கு தெரு பிளாக்டு. ஆனா சில விசுவாசிங்க மட்டும் ஓடி ஓடி வந்து ஐயா இருக்கிறீங்களான்னு சொல்லி காணிக்க டைத்து கையில கொடுத்து காணிக்கப்பட்டியில போட்டுட்டு போறாங்க. ஒரு 1000 பேர்ல ஒரு 50 பேரோட வரல, ஒரு 15 பேர் சொல்லலாம். அப்படியும் ஆட்கள் இருக்காங்க. ஆண்டவருக்குரியதை ஆண்டவர் கொடுங்கள், உற்சாகமாய் கொடுங்கள், தியாகம் பண்ணி கொடுங்கள், தேவனுக்காய் கொடுங்கள். கர்த்தர் நீங்கள் கொடுத்ததை திரும்ப கொடுப்பார். உங்களை கொடுங்கள், உங்களுடைய கொடுங்கள். அவர்கள் ஜெபம் பண்ணின போது கூடி இருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். காஜாங் திருச்சபையே, ஊழியர்களே, விசுவாசிகளே, உங்களை என்னையும் கர்த்தர் உயிரோடு வைத்திருப்பது ஒரு நோக்கத்தோடு. அந்த நோக்கத்தை நிறைவேற்ற நம்மை அர்ப்பணிப்போமா? கொடுப்போம், சந்தோஷமாய் கொடுங்க. நான் அவரை நேசிக்கிறேன்னா எதை கொடுத்தவரை சந்தோஷப்படுத்தலாம். ஒரே ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்துட்டு முடிச்சிடுறேன் 2 நிமிஷத்துல. எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிந்தது. லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே, மிகவும் அன்பு கூர்ந்தாளே, மிகவும் அன்பு கூர்ந்தாளே. ஆண்டவருடைய பிள்ளைகளே, தன்னோட ராத்திரி பகலா இருந்த 3 வருஷம் 6 மாசம் கூட இருந்து உயிரை கொடுப்பேன்னு சொன்ன பேதுருகிட்ட நீ இவங்களை விட அதிகமா அன்பா இருக்கிறாயான்னு கேட்டாரு. டவுட். உயிரை கொடுப்பேன்னு சொன்னவங்கிட்ட நீ நேசிக்கிறியான்னு கேட்கிறாரு. ஆனா அவர் பாதத்துல தன்னுடைய கண்ணீரால் பாதத்தை நனைத்து, தலைமுடியால் பாதத்தை துடைத்து, பரிமள தைலத்தை, காஸ்ட்லி பெர்ஃப்யூம் அவர் பாதத்துல ஊற்றி, அவர் காலுக்கு பின்னால நின்றாளே ஒரு பெண்ணு, அவளை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாள், அவள் ஆண்டவரை நேசித்தாள் என்பதில் ஆண்டவருக்கு சந்தேகமே இல்லை. ஆனா 3 வருஷமா கூட இருந்த சீஷனை பார்த்து நீ என்ன நேசிக்கிறியான்னு கேட்டாரு. எது நிரூபிக்கிறது ஆண்டவரை நாம் நேசிக்கிறோம் என்பதை? what proves our true love? ஆபிரகாம் தேவனை பிள்ளையை விட அதிகமாய் நேசித்தார் என்பது எதை வைத்து? அந்த பிள்ளையை கொடுத்ததுல. தருவியா? தர ஆண்டவரே. அதிகாலையிலே எழுந்து போறாரு பையனை கொடுக்கிறதுக்கு. ஆண்டவர் கேட்டார், கொடுத்துறேன். அவன் தான் சந்தோஷம், அவன் தான் என் வாழ்க்கையில ஜாலி, அவன் தான் மகிழ்ச்சி, என் குடும்பத்தினுடைய சந்தோஷம் அவன் தான். அதை தருவியா? தரேன். அன்பு இல்லாமல் கொடுக்க முடியும்? இந்த போ அப்படின்னு. You can give without love, but you cannot love without giving. அன்பு இல்லாம கொடுக்கலாம், ஆனா கொடுக்காம அன்பு கூற முடியாது. நான் கொடுக்காம ஆண்டவர் நேசிக்கிறேன்னா அது போய். அதனால்தான் for God so loved the world and he gave. கொடுத்து தான் ப்ரூவ் பண்ணாரு.
நாம் பாவிகளாய் இருக்க கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். உயிரை கொடுத்து God proved. இந்த அம்மா பாருங்க, நான் அவரை நேசிக்கிறேன். இன்னொரு அம்மா மார்க்கு வாசிக்கிறோம்ல, பரிமள தைலம் அப்படியே கொண்டு உடைச்சி ஊத்திட்டு போயிடான். இயேசுவா பரிமளமா? இயேசுதான் எனக்கு. பரிமளத்தில் பெருசு இல்லை. ஒரு அம்மா உள்ளதை எல்லாம் போட்டாள். நிறைய பேர் உள்ளதிலிருந்து போட்டார்கள். அவங்கள பாராட்டல்ல, உள்ளதை எல்லாம் 2 காசு. நாளைய கவலைப்படல, என் ஆண்டவரை பார்த்தவன ஓ இந்த பாக்கியம் தந்தாரே, அன்பு கூர்ந்தாளே, அன்பு கூர்ந்தானே என்பதல்ல, மிகவும். காஜாங் திருச்சபையே, கர்த்தருடைய பிள்ளைகளே, ஊழியர்களே, நாம் அன்பு கூறுகிறவர்களாக அல்ல, மிகவும் அன்பு கூறுகிறவர்களாக. Let us be different. Let us prove our love through giving. உங்களை கொடுங்க, உங்களுடையதை கொடுங்க. நீங்க கொடுத்ததை திரும்ப கொடுப்பார் கர்த்தர். பைபிள் எல்லா இடமும் இருக்கு. வசனம் எனக்கு வாசிக்க நேரம். எதை கொடுத்தாலும் God will give you back. ஒரு பிள்ளையை கொடுத்தாள் அன்னாள், 5 பிள்ளையா திரும்ப கொடுத்தாரு. 5 அப்பத்தை கொடுத்தான் பையன், 12 கூடைகள் மீதி கொடுத்தாரு. கொடுத்து பாருங்கள், உங்கள் கடன் மாறும், தரித்திரம் மாறும், கண்ணீர் மாறும், நஷ்டம் மாறும், வீண் செலவு மாறும், பொருளாதார சாபங்கள் மாறும். அடுத்த 5 மாதங்கள் உங்களுக்கு 5 அப்பம் 2 மீனை கர்த்தர் ஆசீர்வதித்தது போல ஒரு அற்புதமான மாதங்களாய் கர்த்தர் மாற்றுவார். இதயத்தில் கை வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு கையை உயர்த்துங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நல்ல நாளிலே அருமையான ஆண்டவரே, பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், வாலிபர்களுக்காய் ஸ்தோத்திரம், இந்த ஆராதனை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். Lord, we have only one life to live. Help us to live that life for you and you alone. வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைத்தால் வருகிறேன். I am ready for the ministry. I am ready for the ministry. ஒரு கோதுமை மணி போல மடிந்து இந்த தேசத்தை கர்த்தருக்கு ஆதாயப்படுத்த ஆயத்தம். வீட்டுக்கு ஒரு பிள்ளை ஊழியத்துக்கு எழும்பட்டும் ஆண்டவரே. பெரியவர்களுக்காக ஜெபிக்கிறேன், விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறேன். உம்மை நேசிக்கிறோம் என்று வார்த்தையினால் அல்ல, எங்கள் வாழ்க்கையினால் உம்மை நாங்கள் நேசிக்கிறோம் என்பதை நிரூபிக்க கிருபை தாரும். Lord, நாங்கள் உம்மை நேசிக்கிறோம் என்பதை through our giving, தியாகமாய், சந்தோஷமாய், மகிழ்ச்சியோடு, உற்சாகமாய் கொடுத்து நாங்கள் சந்தோஷப்படுத்த கிருபை தாரும். இந்த பிள்ளைகளை பலப்படுத்தி ஆசீர்வதியும். சபை போதகர் விசுவாசிகள் எல்லாருக்காய் ஸ்தோத்திரம். The mission weekல, Lord, let great commission become our mission and vision, and let it become our passion. We give you all the glory and honor. இந்த பூமியில சந்திக்க வாய்ப்பு இருந்தால் ஒரு முறை சந்திக்க கிருபை தாரும். அப்படி இல்லாவிட்டால் மத்திய ஆகாயத்தில் சந்திப்போம் நிச்சயத்தோடு. உம்முடைய பாதத்தில் விழுகிறோம். ஆசீர்வதியும், எங்களை ஆசீர்வாதமாய் மாற்றும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். God bless you church. God bless you. Praise the Lord. நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன், இன்று காலையிலே நம்மோடு தேவன் பேசின வார்த்தைகள் நமக்கு ஒரு புதிய தரிசனங்களும் புதிய எண்ணங்களையும் புதிய ஒரு உற்சாகத்தை கொடுத்திருக்கும். ஆம் பிரியமானவர்களே, தேவனுடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. அவ்விதமாக இருக்கிறதுனாலே நாம் ஒவ்வொரும் தேவனுடைய பணியிலே, தேவனுடைய காரியத்திலே பொறுப்புள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். தொடர்ச்சியாக நாம் இந்த செய்தியை கேட்டது மாற்றமல்ல, நம்முடைய விசுவாசத்தை நாம் செயல்படுத்த வேண்டும். பிரியமானவர்களே, இந்த மாதத்தில் நாம் இந்த தூது ஊழியத்துக்காக நாம் விசுவாசத்தில் செயல்படுத்தும்படி நாம் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டப்போகிறோம். அவ்விதமாக உங்களை யாவரையும் நான் தொடர்ந்து உற்சாகப்படுத்துகிறேன். நாம் தொடர்ந்து 1 ஆண்டுகளாக, அதாவது இந்த மாதத்திலிருந்து அடுத்த மாதம், அதாவது அடுத்த வருஷம் 2021 வரைக்கும், குறிப்பாக ஜூலை மாதம் வரைக்கும் நாம் தேவனுடைய பணியிலே நாம் இந்த காரியத்தை விசுவாச நாம் உடன்படிக்கை செய்ய போகிறோம். அன்பானவர்களே, இந்த பிளட்ஜ் கொடுக்கிற காரியமானது இது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் கூறிய ஒரு காரியமாக இருக்கிறது. நிச்சயமாக போன ஆண்டுகள் ஆரம்பித்து இந்த ஆண்டு வரைக்கும் நாம் உம்மை உத்தமத்தோடு கொடுக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்தார். நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து இந்த ஆண்டுகளும் கூட நீங்கள் இந்த விஷய பிளட்ஜில் நீங்கள் ஈடுபடுங்கள். நிச்சயமாக ஆண்டவர் நீங்கள் கொடுக்கும்படி உங்களுக்கு உதவி செய்வார். காரணம், வேதம் சொல்வது விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைக்கிறான். அவ்விதமாக இந்த நாள் தேவ செய்தியை நாம் கேட்டிருக்கிறோம். இப்பொழுது நான் ஜெபிக்க இருக்கிறேன். குறிப்பாக யார் யார் நீங்கள் கொடுக்கும்படி உங்கள் உள்ளத்திலே ஆண்டவர் ஏவுகிறாரோ அவ்விதமாக நீங்கள் கொடுத்து ஊழியத்தை தாங்குவோம். வாருங்கள், இந்த நாளில் கூட நாம் தேவன் சமூகத்திலே வார்த்தைகளை கேட்ட வண்ணமாக கேட்டு நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறபடியாய் நாம் நம்மை அர்ப்பணித்து இன்றைக்கு நாம் ஜெபம் செய்வோம்.
நன்றி செலுத்துகிறோம் பரலோக பிதாவே. இந்த அருமையான கால வேளையிலே உம்முடைய கிருபைகளுக்காக நாங்கள் துதிக்கின்றோம். தகப்பனே, வேதம் சொல்கிறது உம்முடைய கிருபையாலே நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம். இந்த நாளில கூட தகப்பனே, இந்த தூது ஊழியத்துக்காக நாங்கள் எங்கள் பணத்தை எங்களுடைய பொருளாதாரத்தின் மூலமாக உங்களுடைய ஊழியங்கள், உங்களுடைய சுவிசேஷம் தொடர்ந்து பரவ, தொடர்ந்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இதோ ஆண்டவரே, இந்த தூது ஊழியத்தில் பங்கு பெறுகிற யாவரையும் ஆசீர்வதியும். இன்றைக்கு அவர்கள் யாவரும் ஒரு நல்ல தீர்மானம் எடுத்து ஆண்டவரே, ஒரு ஆண்டு ஆண்டவரே அவர்கள் இந்த தீர்மானத்தில் ஈடுபட்டு இதை விசுவாசத்தோடு செலுத்த ஒவ்வொருவரையும் நீ பலப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக. தேவ செய்தியை கொடுத்த பாஸ்டர் ஜேசுதாஸுக்காக நன்றி செலுத்துகிறேன். அவரையும் அவருடைய குடும்பத்தாரை, சபை ஊழியங்களை அனைத்தையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கரத்திலே கர்த்தாவே ஒவ்வொரு குடும்பங்களையும் இந்த காலவெளியில் ஒப்பு கொடுக்கிறேன். நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய கிருபையும் தயவும் இந்த வாரம் முழுவதும் எங்களோடு இருப்பதாக. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பான தேவ ஜனங்களே, கடைசியாக நாம் இறுதி ஜபத்தை செய்ய போகிறோம். நாம் அனைவரும் ஒருமனப்பட்டு நன்றி ஜபத்தை செய்வோமாக. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்றும் மறவாதே. ஆமேன், ஆமேன். பிதாவுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அன்னோனே ஐக்கியமும் கிறிஸ்து வரமட்டும் நம்மோடு இருப்பதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த வாரம் நம் அனைவரும் சபையிலே சந்திப்போம். சமாதானம். Shalom brother Oliver. Shalom brother Zach. கை கொடுக்க முடியாது. Social distance பண்ணிக்கோ. Okay, shalom everyone. நம்மளுக்கு அருமையான தேவ வார்த்தை கொடுத்த பாஸ்டருக்கு நன்றி செலுத்துகிறோம். நம்ம இப்போ அனௌன்ஸ்மெண்ட் போக போகிறோம். அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒலிவர் சொல்லும் போதே நீங்கள் ரொம்ப பயங்கரமாக ஒலியாக இருக்கீங்க. ஏதாவது முக்கியமான விஷயம் இருக்கா? இல்லை, ஏன்னா இந்த வாரம் நம்ம இப்படி இருக்க மாட்டோம். இந்த வாரம் மட்டும் தான் இப்படி இருக்கும். அடுத்த வாரம் உங்க எல்லாத்தையும் நேரடியாக சந்திக்க போகிறோம். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல் அனௌன்ஸ்மெண்ட் போவோம். தி ரீஓப்பனிங் ஆஃப் காஜாங் அசெம்பிளி ஆஃப் காட். நம்முடைய சபை மீண்டும் திறக்கப்படுகிறது. 2ஆம் தேதி ஆகஸ்ட் 4:30 மணிக்கு நம்மளுக்கு சபையில் கூட்டம் நடைபெறும். ஸோ உங்கள் யாவரையும் அடுத்த வாரம் சபையில் நாங்கள் சந்திக்க போகிறோம். இது முன்னிட்டு உங்களோட கேசல் லீடர்ஸ் சில SOP குறிப்புகளை விளக்கி விளக்கி சொல்லுவாங்க. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்க. ஸோ we are excited to see all of you next week. ஓகே, அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் நம்முடைய சண்டே ஸ்கூலை பற்றி தான். நம்மளுக்கு என்னதான் சபை 4:30 மணிக்கு இங்கே வைத்தாலும் அடுத்த வாரம் நம்மளுக்கு சண்டே ஸ்கூல் ஸ்டில் ஆன்லைனில் நடைபெறும். ஆனால் சண்டே ஸ்கூல் 11:30 மணிக்கு காலையில் அதே டைமில் நடைபெறும். உங்கள் சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் உங்களை யாவரும் உற்சாகப்படுத்துகிறேன். இந்த ஆன்லைன் சண்டே ஸ்கூலில் நீங்கள் கலந்து கொண்டு சண்டே ஸ்கூல் முடிந்த பிறகு நீங்கள் 4:30 மணிக்கு சபைக்கு வரலாம். அதே போல தான் நம்மளோட யங் அடல்ட்ஸ் மீட்டிங் 12 மணிக்கு நம்மளோட மீட்டிங் as usual Zoom மீட்டிங்கில் நடைபெறும். உங்களை யாவரும் அந்த மீட்டிங்கில் சந்திக்க நம்ம ஆயத்தமாக இருக்கோம். அடுத்த அறிவிப்பானது நம்முடைய கனெக்ட் கேசல் பற்றி. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நம்மளுக்கு கேசலும் ஆன்லைனில் தான் நடைபெறும். ஸோ அடுத்த வாரமும் நம்மளுக்கு கேசல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை வாட்ஸ்அப் மூலியமாகவும் மற்றும் ஜூம் மீட்டிங் மூலியமாகவும் நடைபெறும். கலந்து கொள்ள மறவாதீர்கள். அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா as usual நம்மளோட ப்ரேயர் ரிக்வெஸ்ட் உங்களுக்கு டெய்லி அனுப்பப்படும் வாட்ஸ்அப் மூலியமாக. நீங்கள் அந்த ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டை பார்த்து உங்களோட நேரம் எப்போ கரெக்டாக நீங்கள் லொக்கேட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த நேரத்துக்கு தகுந்தாப்பில் இந்த ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டை நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஓகே, இறுதி அறிவிப்பானது நம்முடைய காணிக்கையை பற்றி. இப்பொழுது நம்ம இந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷன் காணிக்கையில் ஈடுபட தேவையில்லை. ஏனென்றால் அடுத்த வாரம் சபை திறக்கப்படுகிறது. உங்கள் காணிக்கைகளை நீங்கள் உங்களிடம் வைத்து கொண்டிருந்தால் சபைக்கு கொண்டு உங்கள் காணிக்கைகளை செலுத்தலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம இந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷனில் ஈடுபட தேவையில்லை, ரிசீட் அனுப்ப தேவையில்லை. சபைக்கு எடுத்து காணிக்கை சபையில் செலுத்தலாம். ஓகே, அவ்வளோதான் இந்த வாரத்துக்குள்ள அறிவிப்பு. ஸோ உங்களை யாவரையும் அடுத்த வாரம் மறந்துடாதீங்க. 4:30 மணிக்கு சபையில் உங்களை மீட் பண்ண சந்திக்க நம்ம ஆயத்தமாக இருக்கிறோம். ஸோ உங்களை யாவரையும் அடுத்த வாரம் சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறோம். நன்றி. God bless you. See you. All right, bye.